Hallelujah. 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 How you are looking today? எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு? You're all looking very, very nice. மிகவும் நன்றாய் அழகா இருக்கிறீர்கள். Very fresh. ரொம்ப புத்துணர்வோடு இருக்கிறீர்கள். 2 வாரம் பார்க்கலனா எல்லாம் எங்க ஆயிடுறீங்க? Hallelujah. Hallelujah. You're all looking good in the presence of the Lord. தேவ சமூகத்தில் அனைவருமே சிறப்பாய் இருக்கிறீர்கள். So joyful to see Pastor John Ebenezer in our midst. Pastor John Ebenezer ஐயாவின் நடுவிலே பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். And also Taraka and Raji are also here. தரக்கா ராஜ்யக்காக வந்திருக்காங்க. Hallelujah. Hallelujah. God has raised wonderful men of God in this house. இந்த திருச்சபையில் தேவன் அற்புதமான தேவ மனிதர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். They are all great pillars for this ministry. ஊழியத்துக்கு பெரும் தூண்களாய் துலங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். It's getting very hot here. ரொம்ப வெயில் உஷ்ணமாயிட்டே இருக்குங்க. Can you feel the heat in this city? பட்டணத்தில் இருக்கிற வெப்ப தாக்கத்தை உங்களால் உணர முடிகிறதா? But we're going to pray for it. என்றாலும் இது தனியும்படி ஜெபிப்போம். We're going to change the climate. இந்த வானிலையை மாற்றி அமைப்போம். Because our God is the one who created the sun and the moon and the stars. ஏன் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர் நம்முடைய தேவன் அல்லவா? Hallelujah. Hallelujah. Also tomorrow is election results. நாளை தினம் தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்றன. We pray that God's chosen one will come to reign over this land. இந்த மாநிலத்தை ஆளுகை செய்ய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வருவார்களாக. So because of the election results we are cancelling the VBS start date tomorrow. தேர்தல் முடிவு நிமித்தம் நாளை ஆரம்பிக்க இருந்த VBS நாளை மாற்றி அமைக்கிறோம். Hallelujah. Hallelujah. So we'll start on the Tuesday. செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி ஆரம்பிப்போம். And we're going to keep it for a little longer time. கொஞ்சம் கூடுதல் நேரம் VBS நடத்துவோம். Because last year போன வருஷம் when the parents came to pick up the children, பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து செல்ல வந்தபோது the children will go and meet the parents. பிள்ளைங்க எல்லாம் போய் அப்பா அம்மாவை பார்த்து பாப்பாங்க, என்னவோ சாக்கு சொல்லிட்டு திருப்பி உள்ள ஓடி வந்து உட்காந்துருவாங்க. நாங்கள் யோசிப்போம், இப்போதானே இந்த பிள்ளையை வெளியில் அமிச்சோம், திருப்பி உள்ளே இருக்கேன்னு. திருப்பி அங்கேருந்து பேரண்ட்ஸ் வாக்கி டாக்கியில் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை வரணும், சரி திருப்பி அனுப்போம். சுற்றி வருங்க, வீட்டுக்கு போகாதுங்க. So this time we are going to keep them little longer. ஆகவே இந்த முறை கொஞ்சம் கூடுதல் நேரம் இங்கே வைக்க போகிறோம். Like 3 o'clock. அதாவது பிற்பகல் 3 மணி வரை இருப்பார்கள். Parents, you can relax. பெற்றோர்கள் கவலை இல்லாமல் ஓய்ந்திருங்கள். And then you can come and pick them around 3 or 3:30. We will tell you every day. ஒவ்வொரு நாள் நாங்க சொல்லுவோங்க 3:30 மணிக்கு நாங்க சொல்லும்போது வந்து கூட்டி செல்லலாம். We are planning to give them snacks and also light lunch. சிற்றுண்டியோடு ஒரு லேசான மதிய உணவு கொடுக்க திட்டமிடுகிறோம். So if you are willing to sponsor a day's lunch, please do so freely as the Lord leads you. ஒரு நாள் மதிய உணவு கொடுக்க விரும்பினால் தயவு செய்து கர்த்தர் நடத்துகிறபடி தாராளமாய் செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். He has been with us for the past 4 months. கடந்த 4 மாதங்கள் நம்மோடு கூடவே We இருந்திருக்கிறார். entered the new month. புதிய மாதத்துக்குள் வந்து If you விட்டோம். missed the morning devotion, ஒருவேளை காலை வாக்குத்தத்த தியானத்தை please தவற take time to விட்டிருந்தால் listen to it on the internet. தயவு செய்து இணையதளத்துக்கு போய் நேரம் எடுத்து கேளுங்கள். He will fight those who fight us. நம்மோடு போராடுகிறவர்களோடு அவர் போராடுவார். Sometimes our war is not against flesh and blood. சில நேரம் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருப்பதில்லை. The Lord promised கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் that he will fight those who fight us. நம்ம எதிர்த்து போராடுகிறவர்களோடு அவர் யுத்தம் பண்ணுவாராம். Sometimes he will tell us how to fight. சில நேரம் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். Sometimes he himself will fight it சில for நேரம் us. அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். Beautiful points were given. அருமையான குறிப்புகள் It அருளப்பட்டிருக்கின்றன. can be their weapons, அது அவர்கள் ஆயுதமாய் இருக்கலாம். can be their words, அவர்கள் வார்த்தைகளாய் or இருக்கலாம். even it can be some wicked people. ஏன் சில பொல்லாத துன்மார்க்கராகவே இருக்கட்டுமே, The Lord will take care of them. கர்த்தர் அவர்களை சரிகட்டி விடுவார். Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Shall we quickly pray for the month of May? மே மாதத்துக்காக சீக்கிரமாய் Because we are ஜெபிப்போமா? just in the beginning days of this month. மே மாதத்தின் ஆரம்பத்தில் தானே இருக்கிறோம். Father God, as we come before your throne of grace, அப்பா பிதாவே கிருபாசனத்தண்டை வந்திருக்கும் we போது commit all the days of this month, இம்மாதத்தின் எல்லா நாட்களையும் ஒப்புக்கொடுத்து விடுகிறோம். every single day. ஒவ்வொரு நாளும் Lord, I pray that you will bless your people. ஆண்டவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். Bless their going out, இவர்கள் வெளியே போகும்போது bless ஆசீர்வதிங்க. their coming in, உள் வரும்போதும் bless ஆசீர்வதிங்க. their income, இவர்கள் வருமானத்தை bless ஆசீர்வதிங்க. their expenditure, இவர்கள் செலவினங்களை bless ஆசீர்வதிங்க. all the people whom they will be meeting. இவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. If there's something new that they're going to do this month, இம்மாதம் ஏதாவது புதிதாய் செய்ய போகிறார்கள் let your என்றால் hand be upon it. உம்முடைய கரம் அதன் மீது இருப்பதாக. Bless every family by family by family. குடும்பமாய் ஒவ்வொருவரையும் Fill ஆசீர்வதிங்க. them with peace. உம்முடைய
சமாதானத்தால் நிரப்பும். Let your joy come upon them. உம்முடைய மகிழ்ச்சி அவர்களை ஆட்கொள்ளட்டும். Remove everything that is blocking their blessings. இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை This is the தகர்த்தெறியும். year of the breakthrough, இது Lord. தடைகள் உடைக்கப்படுகிற வருஷம் We அல்லவா? declare that your people will see breakthrough. உம்முடைய ஜனங்கள் தடை உடைவுகளை காணும்படி பிரகடனம் பண்ணுகிறோம். Oh, we thank you for your presence, உம்முடைய Lord. பிரசன்னத்துக்காக நன்றி Lord, சொல்லுகிறோம் we ஐயா. pray for their protection, அவர்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். especially when people are going in their bikes அதிலும் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் மக்கள் பயணிக்கும் or போது, people are walking in the road சாலையில் நடந்தாலும் சரி, or running to take a bus or a train. பேருந்தையோ ரயிலை பிடிக்க ஓடினாலும், People who are driving their car வாகனத்தை ஓட்டுகிறவர்களும், or even flying an air flight. ஏன் விமானத்தில் பறப்பவர்களும், Lord, I pray that your angels will carry them. உம்முடைய தூதர்கள் அவர்களை தூக்கி சுமக்கும்படி ஜெபிக்கிறேன். Let them not trip and fall. ஒரு நாளும் இடறி விழுந்து விட கூடாதப்பா. We cancel breakage of bones. எலும்புகள் முறிவை ரத்து செய்கிறோம். Every ligament tear, we cancel it. எல்லா தசை நார்களுடைய கிடியெல்லாம் ஜவுக்களிலும் ரத்து Any செய்கிறோம். growth, we cancel it. எந்த கூடுதல் சதை வளர்ச்சியும் அபத்தமாக்குகிறோம். Premature death, we cancel it. காலத்துக்கு முன் ஏற்படுகிற மரணத்தை அபத்தமாக்குகிறோம். Sudden hospitalization, we cancel it. சடுதியான மருத்துவமனை சேர்ப்பை நாங்கள் Let your அபத்தமாக்குகிறோம். people be preserved in your presence. உம்முடைய மக்களுடைய பிரசன்னத்தில் Let காப்பாற்றப்படுவார்களாக. children be preserved. பிள்ளைகள் As காப்பாற்றப்படுவார்களாக. they will be playing outside in the road. சாலையில வெளியே விளையாடும் போதும் Protect the children. பிள்ளைகளை காத்தருளும் ஐயா. Young men and young women, வாலிப தம்பி as they are தங்கையரையும் going out in their duties, அவர்கள் கடமைகளுக்காக வெளியே போகும்போதும் hide them from bad people. பொல்லாத மனுஷர்களுக்கு மறைத்து Hide them காத்துக்கொள்ளும். from wicked people. துள்ள துஷ்ட மனிதர்களுக்கு மறைத்து Let காத்துக்கொள்ளும். your fire surround them, Lord. அக்கினிகளை சுற்றிலும் எரியட்டும் ஐயா. Every family will be preserved. ஒவ்வொரு குடும்பமும் காப்பாற்றப்படுவார்களாக. Every family will be ஒவ்வொரு protected. குடும்பமும் Lord, பாதுகாக்கப்படுவார்களாக. we pray for senior citizens. ஆண்டவரே மூத்த குடிமகன்களுக்காக I ஜெபிக்கிறோம். pray your hand will be upon them. உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் பாதம் கல்லில் இடராத படிக்க உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Let everyone will be carried by your glory, Lord. உம்முடைய மகிமையினால் ஒவ்வொருவரும் சுமக்கப்படுவார்களாக. Preserve them. காப்பாற்றி அருளும். Protect us from all heat, Lord. எல்லா வெப்ப தாக்கத்துக்கு எங்களை விலக்கி Lord, காத்தருளும் we ஐயா. pray நாங்கள் ஜெபிக்கிறோம் as ஐயா. a congregation, சபையாராக we declare நாங்கள் பிரகடனம் that பண்ணுகிறோம். this heat will not increase. இந்த வெயில் அதிகரிக்க We கூடாது. will bring down the temperature, Lord. நாங்கள் தட்பவெப்ப வெப்பத்தை குறைக்கிறோம். As you walked in the cool of the day, மகளின் குளிர்ச்சியான வெளியில் உலாவினது போல Lord, we pray wherever your people are dwelling, உம்முடைய ஜனங்கள் தங்கி இருக்கும் இடங்களில் எல்லாம் there will not be any bad weather, எந்த மோசமான வானிலையும் இருக்க வேண்டாம் no ஐயா. extreme heat, அளவுக்கு அதிகமான உஷ்ணம் இருக்க no கூடாது. floods, ஒரு no வெள்ளப்பெருக்கம் இருக்க கூடாது. extreme cold climate. அளவுக்கு அதிக குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்க Your கூடாது people ஐயா. will dwell in safety. உம்முடைய ஜனங்கள் சுகபத்திரமாய் தங்கி வாசம் பண்ணட்டும். There will not be any sunstrokes. எந்த வெப்பத்தாக்க பாதிப்பும் வரக்கூடாது We ஐயா. cancel sunstrokes, Lord. சூரிய தாக்கத்தினால் ஏற்படும் பக்கவாதத்தை ரத்து As people செய்கிறோம். have to go out and work, மக்கள் வெளியே போய் வேலை செய்ய வேண்டுமே. give them strength, அதற்கு பலன் கொடுப்பீராக. energize them, அவர்களை no சத்துவப்படுத்துவீராக. fatigue, ஆண்டவரே எந்த சோர்வும் no வரக்கூடாது. tiredness, ஒரு களைப்பு வரக்கூடாது. no lethargy. எந்த அசதியும் வரக்கூடாது. They will be active in the Lord. கர்த்தருக்குள் சுறுசுறுப்பாய் செயல்படட்டும். Bless them, Lord. உம்மை ஆசீர்வதியும் Bless அப்பா. them, Lord. ஆசீர்வதியும் Bless ஐயா. them, Lord. ஆசீர்வதியும். Just like the prayer of Jabez. யாபேசின் ஜெபத்தைப் போலவே Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that கர்த்தாவே. you will bless them, நீர் எங்களை ஆசீர்வதிக்க that your வேண்டும். hand will come and rest upon us. உம்முடைய கரம் வந்து எங்கள் மேல் தங்கி இருக்க You வேண்டும். will enlarge the territories, நீர் எங்கள் எல்லைகளை விரிவாக்க வேண்டும். and no evil can come near us. ஒரு தீங்கும் எங்கள் அருகில் நெருங்கவே You will கூடாது ஐயா. protect us from all evil, எல்லா Lord. தீங்குகளுக்கும் எங்களை பாதுகாக்க We வேண்டும். declare peace in the land. தேசத்தில் சமாதானத்தை Even கட்டளையிடுகிறோம். tomorrow as the results are நாளை declared, தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது let it கூட be peaceful. சமாதானம் நிறைந்ததாக No இருக்கட்டும். chaos, ஒரு குழப்பம் வரக்கூடாது. no ஒரு confusion. குழப்ப சந்தடி Let there வரக்கூடாது. be celebration. கொண்டாட்டம் இருப்பதாக. Let there be joy. மகிழ்ச்சி ததும்பட்டும். Like how we read in the book of Esther. எஸ்தர் புத்தகத்தை நாங்கள் படிப்பது Let there போலவே be rejoicing, Lord. களிப்பு உண்டாகட்டும் Let ஐயா. there be celebrations, கொண்டாட்டம் Lord. இருப்பதாக. All throughout this country. இந்த தேசம் முழுவதுமே Let your presence dwell, O Father இந்த God. சமூகம் தங்கி வாசம் பண்ண வேண்டும் அப்பா. Increase the economy of this இந்த land. தேசத்தின் பொருளாதாரத்தை பெருக பண்ணும். Lord, give us good, wise people to lead us, நல்ல Lord. ஞானவான்களை வழி நடத்தும்படி தந்தருள்வீராக. Cover every one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். Protect us. எங்களை பாதுகாத்து Preserve us. எங்களை காப்பாற்றி Carry us. எங்களை Fill சுமப்பீராக. us with peace. உம்முடைய சமாதானத்தால் We நிரப்பும். give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே In செலுத்தி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Hallelujah. 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 Can I hear a loud hallelujah in the presence of the Lord? தேவ சமூகத்தில் சத்தமாய் ஒரு அல்லேலூயா கேட்கிறோம். Hallelujah. 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 God is
is a good God. கர்த்தர் நல்லவர். God is good கர்த்தர் நல்லவர். all the time. எந்நேரமும் He is நல்லவர். our provider. இவர் நம் தேவையை சந்திக்கிறவர். Hallelujah. Hallelujah. Did you all enjoy the worship this morning? ஆராதனை ரசிச்சு அனுபவிச்சு மகிழ்ந்தீங்களா? Such refreshing to worship the Lord. கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை புத்துணர்வு. We forget about all our worries நம் கவலைகளை எல்லாம் மறக்கிறோமே. as we dwell in His presence. தேவ சமூகத்தில் வாசம் பண்ணும்போது Oh, His presence will overtake us. அவர் சமூகம் நம்மை மேற்கொண்டு ஜெயித்து It will விடுகிறது. erase all our worries. அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமந்து We're going to கொள்ளுகிறார். be singing a few more songs. இன்னும் சில பாடலை பாடத்தான் But இருக்கிறோம். before that, let me share something. அதற்கு முன்பு ஒன்றை நான் பகிரட்டும். Some time ago, as I was, looking at some beautiful mountains, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அழகான மலைப்பகுதியை பார்த்து கொண்டிருக்கும் and I போது was trying to take some photos, சில படங்களை எடுக்க முயன்றேன். and they were like, continuous mountains, அப்படியே தொடர் மலை தொடர்கள் அது. very pretty, அழகான காட்சி. full of green grass. பச்சம் பசும் புல்கள். But all of a sudden, in the middle, I saw a dark darkness. ஆனால் திடீரென்று நடுவிலே மிகவும் கொடிய காரிருளை பார்த்தேன். I was trying to zoom in through my camera and see why it was dark in that place. அந்த இடத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு இருளாய் இருக்கிறது என்று பார்க்க என்னுடைய Maybe it கேமராவிலே was a different grass, ஒருவேளை அது வித்தியாசமான புல்லாய் இருக்கலாம். because the rest of the mountains was very light green. மீதமுள்ள மலைகள் எல்லாம் லேசான மிதப்பச்சையாய் இருந்தன. But this one was dark green. ஆனால் இதுவோ கரும் பச்சையாய் இருந்தது. And my photos were not looking good. என்னுடைய படங்கள் நன்றாக இல்லை. So I was trying to zoom in to see what is going on there. என்னதான் நடக்கிறது என்று அருகில் கிட்ட இழுத்து பார்த்தேன். As I zoomed in, நான் உட்டை கிட்ட I பார்த்த saw பொழுது the grass was the same grass, புல்லெல்லாம் ஒரே புல்தான் என்று கவனித்தேன். light green grass, லேசான மிதமான பச்சை புல்தான். but still it was dark. அப்படி இருந்தும் அது இருளாய் தான் It looked இருந்தது. like a shadow. ஒரு நிழலை போல் இருந்தது. So I looked up on the sky, ஆகவே மேல் வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். and I saw a very small cloud. சிறுகூட்ட மேகத்தை பார்த்தேன். I was wondering, can this small cloud cause such a big shadow on a mountain? எனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம். இத்தனை சிறிய மேக கூட்டம் ஒரு மலையில இவ்வளவு பெரிய ஒரு நிழலை இருளாய் தோன்ற செய்ய முடியுமா? I was trying to observe that cloud. அந்த மேகத்தை கவனிக்க So ஆரம்பித்தேன். as the cloud was moving, அந்த மேகம் நகர நகர I noticed this darkness on the hills were also moving. மலைக்குன்றின் மேல் இருந்த இருளும் நகர்ந்து போவதை பார்த்தேன். But the cloud was very small, அந்த மேகம் மிக சிறியதுதான். but the darkness shadow was very huge. ஆனால் அந்த நிழலோ மிக பெரிதா இருந்தது. That was because there was a sun above the cloud அதற்கு காரணம் அந்த மேகத்துக்கு மேல் ஒரு நிழல் சூரியன் இருந்தது. that tried to exaggerate the shadow. அது அந்த நிழலை மிகைப்படுத்தி காண்பிக்க முயன்றது. But I was still waiting for my golden hour to take that nice picture. அருமையான படம் பிடிப்பதற்கான பொன்னான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தேன். We have some nice photographers in our crew. நம்முடைய குழுவில் தலைசிறந்த புகைப்பட நிபுணர்கள் இருக்கிறார்கள். They patiently wait to take the right photos. சரியான படம் எடுக்க பொறுமையாய் காத்திருந்து எடுப்பார்கள். So even I was waiting. நானும் அப்படி காத்திருந்தேன். Just a few more minutes. ஒரு சில நிமிடங்கள் தான். Slowly that small cloud just went off. மெதுவாய் அந்த சிறு மேகம் அப்படியே கலைந்து போய்விட்டது. What looked like a big dark shadow, மிகப்பெரிய காரிருள் நிழலை போல் காட்சியளித்தது. matter of few minutes, சில நிமிடங்களுக்குள் disappeared. மறைந்து மாயமாகி விட்டது. It looked so big. பார்ப்பதற்கு பெரிதாய் இருந்தது. How will it go? இது எப்படி போகும்? It is on a hill. அது ஒரு பெரும் மலையின் மேல் இருக்கிறதே. Who will go and take it off? யார் போய் அதை தூக்கி எறிவார்கள்? There is a God who is our sun. அங்கே சூரியனாயிருக்கும் நம் தேவன் இருக்கிறாரே. As his light shines upon the hill, அவருடைய பேரொளி வெளிச்சம் மலையின் மேல் பிரகாசிக்கும் போது the cloud just moved. மேகம் அப்படியே நகர்ந்து விட்டது. The hills became brighter. இப்பொழுது மலைகள் பிரகாசிக்க The தொடங்கின. hills became beautiful. அழகான காட்சி அளித்தது. It showed the beauty of the Lord. அது கர்த்தருடைய பேரழகை காண்பிக்கிறது. That is when I realized அப்பொழுதுதான் உணர்ந்தேன். sometimes in life, வாழ்வில் சில நேரங்களில் small things, சின்ன சின்ன சில்லறை விஷயங்கள், small problems, அற்பமான பிரச்சனைகள், small clouds சிறு சிறு மேகம் will exaggerate itself தன்னை மிகைப்படுத்தி காண்பித்து and it'll try to scare us. நம்மை பயமுறுத்த பார்த்து All we need to do நாம் செய்ய வேண்டியதெல்லாம் is trust in God. தேவனை நம்ப வேண்டும். Wait patiently பொறுமையாய் காத்திருப்போம். because this too will pass. ஏன் இதுவும் கூட கடந்து This too போய்விடும். will pass. இதுவும் கடந்து போய்விடும். What is the dark shadow you're facing? நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் இருளான That நிழல் is எது? just a shadow, my dear sister. என் அன்பு சகோதரது வெறும் நிழல் தானே. That is just a shadow, my dear என் brother. அன்பு சகோதரது வெறும் நிழல் It is மட்டும் தான். not permanent. அது நிரந்தரமானதல்ல. It is just gas. அது அப்படியே ஒரு வாயுதான். It's just vapor. அப்படியே ஒரு
மேகக்கூட்டம் it தான் will just pass away. அது மறைந்து It மாயமாகிவிடும், will slowly move away. மெதுவாய் நகர்ந்து விடும். You don't have to go and blow at the cloud. நீங்க போய் அந்த மேகத்தை ஊத தள்ள வேண்டிய Oh, அவசியம் you don't இல்லை. have to go and whoosh the cloud. நீங்கள் போய் உஷ்ணு மேகத்தை மிரட்ட It's வேண்டியதில்லை, going to move off. அது நகர்ந்து விடும். And you're going to see the beauty of the Lord in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பேரழகை கண்டு That வியப்பீர்கள். really strengthened அது me. உண்மையிலே என்னை பலப்படுத்தினது. Because I know and I know and I know எனக்கு ஒன்று நிச்சயமாய் தெரியும், my maker, என்னை உண்டாக்கினவர், the creator, என்னை சிருஷ்டியர், my redeemer, என் மீட்பர், he is in charge. அவர் பொறுப்பில் He இருக்கிறார். is in charge of your life. அவர் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பில் He is in இருக்கிறார். charge of your children's அவர் உங்கள் life. பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் He கட்டுப்பாட்டில் is in இருக்கிறார். charge of your health. அவர் உங்கள் ஆரோக்கியத்துக்கு He is in பொறுப்பாளர். charge of your future. உங்கள் எதிர்காலத்தின் பொறுப்பாளர் அவர். He is in charge. அவர்தான் பொறுப்பில் இருக்கிறார். Hallelujah. 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 Shall we thank the Lord? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Shall we thank the Lord? ஆண்டவருக்கு நன்றி Shall we செலுத்துவோமா? open our mouth and say, வாய் திறந்து சொல்லாமா? thank you because you are in charge. நீர் பொறுப்பில் இருக்கிறதாக நன்றி Thank you அப்பா. because you are in charge. நீர் பொறுப்பெடுத்துக்கிறதாக Thank நன்றி you, you அப்பா. are in charge of my life. என் வாழ்க்கையின் பொறுப்பு இடத்தில் இருக்கிறபடியால் நன்றி Hallelujah. ஐயா. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவருக்கே துதி Many உண்டாகட்டும். months ago, அநேக மாதங்களுக்கு I முன்பு very clearly heard these three words. மிக தெளிவாக இந்த மூன்று வார்த்தைகளையும் கேட்டேன். The first two words I already covered. முதல் வார்த்தை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். Many months ago, the first word was the Lord will reset. பல மாதங்களுக்கு முன்பு கர்த்தர் சகலத்தையும் மறுவரை செய்வார் என்பது முதல் வார்த்தை. The Lord will reset. கர்த்தர் மறுவரை செய்வார். Hallelujah. Hallelujah. Can we have it on the screen, please? The Lord will reset things that are not right. சரியாயில்லாத காரியங்களை கர்த்தர் மறுபடியும் மறுவரையறை செய்வார். Hallelujah. Hallelujah. So things that are just cannot be changed, He will completely press the reset button. மாற்றவே பட முடியாத காரியங்களுக்காக மறுவரையறை பொத்தானை லேசாய் அழுத்தி விடுவார், முடிந்துவிடும். We saw many points in that. அதிலே பல குறிப்புகளை பார்த்தோம். After He presses the reset button, மறுவரையறை பொத்தானை அவர் அழுத்திய பின்பு He will restore things. அவர் சகலத்தையும் He is மறுசீரமைப்பார். the God of restoration. அவர் சகலத்தையும் மறுசீரமைக்கும் மீட்பின் தேவன். Restore the lost years, அவர் பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப தருவார். lost things. நாம் பறிகொடுத்த We saw காரியங்களை so திரும்ப many தருவார். points in lost on restoration. நாம் நம்மை மீட்டெடுக்கும் பணியில் பல காரியங்களை So பார்த்தோம். once He restores everything, ஒரு முறை அவர் சகலத்தையும் மீட்டு கொடுக்கும் போது the third thing that happens after that அதற்கு பின்பு நடக்கும் மூன்றாம் காரியம், is the Lord will give us rest. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். Hallelujah. Hallelujah. The Lord will give us rest. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். Let me read a very, very familiar scripture. மிக பழக்கமான ஒரு வசனத்தை படிக்கிறோம். Matthew chapter 11, மத்தேயு 11ஆம் verse அதிகாரம் number 28. 28ஆம் வசனம். This is a scripture we usually tell when we are talking about salvation. பொதுவாக ரட்சிப்பை குறித்து பிரசித்தம் பண்ணும் பொழுது நாம் பயன்படுத்தும் வசனம் இதுவாகும். But that is a scripture that we have to keep on carrying it throughout our lives. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாம் சுமந்து திரிய வேண்டிய ஒரு வசனம் இதுதாங்க. In NLT it says, then Jesus said, come to me all of you who are weary and carry heavy burdens and I will give you rest. NLT சொல்கிறது, மிகவும் வருத்தப்பட்டு கடும் பார சுமை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். All those who are weary விடாய்த்து போன யாவரும் and carry heavy burdens. கடும் பாரம் சுமக்கிற யாவரும். How many of you are like that sitting this morning? எத்தனை பேர் இந்த காலை நேரம் அப்படி இங்கே I'm அமர்ந்திருக்கிறீர்கள்? very weary, மிகவும் சோர்ந்து விடாய்த்தவர்களாய், very tired. களைத்து போனவர்களாய், I don't know what to do. என்ன செய்யணும்னே தெரியலங்க. I've been so confused. ரொம்ப குழம்பி இருக்கிறேன். I don't think so I have strength to take it anymore. இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க கூட பலன் இல்லைங்க. My burden that I'm carrying is so heavy. நான் சுமக்கும் பாரம் மகா சுமை உள்ளது. I'm not even able to breathe. என்னால மூச்சு விட கூட முடியலங்க. Sometimes I have a very heavy breath. சில நேரங்களிலே பெருமூச்சு விடுகிற நிலை இருக்கும். How will I find rest? எப்படி நான் இளைப்பாறுதலை The காண்பேன்? Lord wants to remind you of the scripture. கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். Come to me. என்னிடத்தில் வாருங்கள், Come to me என்னிடம் வாருங்கள், and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் But I தருவேன். also want to read one more scripture. இன்னொரு வசனத்தையும் படிக்க It விரும்புகிறேன். is found in Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. This verse really caught my attention. இந்த வசனம் உண்மையாவே என் கவனத்தை ஈர்த்து விட்டது. Because this verse says, இந்த வசனம் சொல்லுகிறது, God's promise of entering his rest
still stands. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம் என்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்னும் காத்திருக்கிறது. There is a promise that we will have rest. நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்குங்க. It's still there. அது இன்னும் அங்கேயே தான் இருக்கு. But the next portion says, ஆனா அடுத்த பகுதி சொல்லுகிறது, so we ought to tremble with fear that some of you might fail to experience it. இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க கூடாதபடி தவறி போய் விடுவோமோ என்று நாம் மிகவும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க வேண்டுமாம். சிம்பிளா சொன்னா என்னன்னா, அவருடைய நிம்மதி, அந்த அமைதி ஒரு ப்ராமிஸ் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா, பயத்தோடு இருக்கணுமா. ஏன்னா அந்த நிம்மதியை நிறைய பேர் பெறாம கூட போயிருக்காங்க. நாமும் பெறாம போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். That is putting it in a very simple terms. எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அப்படிதான். Some of them have failed to experience the rest. அந்த இளைப்பாறுதல் நிம்மதியை அனுபவிக்க வேண்டிய சிலர் அதை தவற விட்டு இருக்கிறார்கள். Have you seen any of your friends or relatives? உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரையாவது பார்த்திருக்கீங்களா? Always been filled with without any peace. எப்ப பார்த்தாலும் சமாதானமே இல்லாம அப்படியே நிம்மதி இல்லாம அலைமோதி கொண்டே இருப்பார்கள். Maybe they lived and they died like that. ஒருவேளை அப்படியே அமைதி இல்லாம வாழ்ந்தவங்க செத்து Maybe போயிருக்கலாம். they never experienced that rest. அந்த நிம்மதியை ஒரு நாள் அவங்க அனுபவிக்காமலே போயிருந்திருக்கலாம். According to the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படி the promise says, வாக்குத்தத்தம் there சொல்லுகிறது, is a promise of rest given to us. நமக்கு ஒரு நிம்மதி உண்டு என்ற வாக்குத்தத்தம் இருக்குங்க. Hallelujah. Hallelujah. Shall we quickly close our eyes? சீக்கிரமாய் கண்களை மூடுவோமா? Father God, as we read your scriptures, அப்பா பிதாவே உம்முடைய வசனத்தை படிக்கும்போது we believe that you've given us a promise to rest. நீர் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியின் வாக்கு கொடுத்திருக்கிறதை விசுவாசிக்கிறோம். Lord, I pray நான் ஜெபிக்கிறேன் that everyone at the sound of my என் voice சத்தத்தை கேட்கும் அத்தனை பேரும் will receive this rest. இந்த மன நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக. Show us how to receive this rest. இந்த மன நிம்மதி எப்படி பெற வேண்டும் என்று எங்களுக்கு Let us காண்பியும். not fail to experience it. இந்த மன நிம்மதியை நாங்கள் அனுபவிக்க தவறிவிடாதிருப்போமாக. Open our eyes எங்கள் கண்களை திறந்தருளும். from your word, உம்முடைய வார்த்தையிலிருந்து that we will learn from your word உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்று and தேறட்டும். we will walk in rest. நாங்கள் நிம்மதியில் Bless நடப்போமாக. everyone, Lord, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. with your promise of rest. உம்முடைய நிம்மதியின் வாக்குத்தத்தத்தால் Give you ஆசீர்வதியும். all the glory. மகிமை எல்லாம் உமக்கே In Jesus' செலுத்தி name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Shall we go to verse number 6 of the same chapter? இதே அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துக்கு வருவோமா? It says, so God's rest is there for people to enter. பிரவேசிப்பதற்காகவே இளைப்பாறுதல் தேவ ஜனங்களுக்காக இருக்கிறதாம். But again it says that some people failed to enter. அப்படி இருந்தும் சிலர் அதில் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டார்கள். When I read the scripture, இந்த வசனத்தை நான் படித்தபோது in fact I felt very scared, உண்மையாகவே ரொம்ப பயந்து போய்விட்டேன். because I do not want any of you at the sound of my voice ஏனென்றால் என் சத்தத்தை கேட்கிற உங்களில் ஒருவராகிலும் இப்படி இருந்த நான் விரும்பவில்லை. to miss out this rest. இந்த இளைப்பாறுதலை தவற விட்டு விடவே கூடாது. What I understand from the scripture வசனத்திலிருந்து நான் புரிந்து கொண்டது is என்னவென்றால், there is a blessing given, ஆமா ஒரு ஆசீர்வாதம் there கொடுக்கப்பட்டிருக்கிறது. is a promise ஒரு given. வாக்குத்தத்தம் This கொடுக்கப்பட்டிருக்கிறது. promise of rest is already given to us, மன நிம்மதியை பற்றி இந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நமக்கு உண்டு. but it is possible for us to miss it. ஆனாலும் அதை நாம் தவற விடுவதற்கு சாத்தியம் உண்டாம். No matter how life takes us, வாழ்க்கை நம்மை எப்படி கொண்டு போனாலும் சரி, no matter how dark the shadows of the cloud might be in our life, மேகத்தின் கார்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் சரி, no matter what terrifying things come around us, நம்மை சுற்றிலும் பயமுறுத்தும் கதிகலங்க வைக்கும் காரியங்கள் எப்படி வந்தாலும் as a சரி, child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக who walk in the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் we நடைபோடுகிறவர்கள் can dwell in his rest. நாமுடைய மன நிம்மதிக்குள் வாசம் பண்ணியாக வேண்டும். Hallelujah. ஹalleluya. Let me quickly share about what rest means. இளைப்பாறுதல் அல்லது நிம்மதி என்றால் என்ன என்று சீக்கிரமாய் சொல்லுகிறேன். Rest does not mean doing nothing. மன நிம்மதி என்று சொன்னால் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது குறிக்கிறதில்லை. Rest does not mean just sleeping around. இளைப்பாறுகிறோம் என்பதற்காக எப்பவுமே தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று In ஆகிவிடாது. this world there are many countries. இந்த உலகத்தில் பல தேசங்கள் இருக்கின்றன. Different countries behave differently. பல தேசத்தார் வித்தியாசமான விதத்தில் நடப்பார்கள். People who live in Japan, ஜப்பானில் வாழ்கிறவர்கள் they work many hours a day. ஒரு நாளுக்கு பல மணி நேரங்கள் பணியாற்றுகிறார்கள். They don't stop working. அவங்க வேலை செய்யறதை நிறுத்தவே மாட்டாங்க. They are filled with, the brain is always continuously working. அவர்கள் மூளை இடைவிடாமல் நித்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. That is wrong. அது தவறுங்க. At the same time, அதான் அதே when நேரம் you take some European countries, சில ஐரோப்பிய தேசங்களை எடுத்துக்கொண்டால்
there they have a few hours of work per day. அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் மட்டும்தான் வேலை உண்டு. They like to just take life very easy. அவர்கள் வாழ்க்கை மிகவும் லேசாய் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள். In fact, people call them those countries as very peaceful countries. உண்மையாகவே அப்படிப்பட்ட தேசங்களை மக்கள் மிகவும் சமாதானம் நிறைந்த தேசம் மக்கள் சொல்லுகிறார்கள். It is also not good to not work. அப்படி வேலை செய்யாம இருக்கிறது நல்லதில்லையே. People should not go on the both extremes. மக்கள் இரு துருவத்துக்கும் போயிட கூடாது. Either doing so much all the time. எந்நேரமும் அதிகமா வேலை செஞ்சிட்டே இருக்க கூடாது. Absolutely doing nothing. ஆனா ஒண்ணும் செய்யாமலே இருந்திர கூடாது. We should try to have a balance. நாம் ஒரு சமநிலைப்பாடை பரிபாலிக்க வேண்டும். So what does rest mean? இளைப்பாறுதல் நிம்மதி என்றால் என்ன? Keeping these things in mind. இவைகளை மனதில் வைத்தவர்களாய். Rest is a state of mind. இளைப்பாறுதல் மன நிம்மதி சம்பந்தப்பட்டது. Rest is doing something. இளைப்பாறுதல் என்பது ஒரு காரியத்தை செய்வது. But with a state of mind being calm. மனநிலை அமைதியாய் இருக்கும் நிலையில் செய்வதாகும். Rest is even during big storms. இளைப்பாறுதல் என்பது பெரும் புயல் வீசும் நேரத்திலும் கூட. Just like Jesus. இயேசுவானவரைப் போலவே. He was sleeping and he was restful. அரவமே இல்லாமல் அமைதியாய் நித்திரை செய்கிற ஒரு இளைப்பாறுதல். Even when you see a Goliath coming against us. கோலியாத்தை நமக்கு எதிராக சீறி பாய்வதை கண்டாலும். It's not going very agitated within ourselves. நமக்குள்ளாக கிளர்ச்சியிலே ஒரு படபடப்போடு போகாமல். Does not matter how old you are. உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. You can be a teenager like David. நீங்கள் தாவீதை போல இளம் வாலிபராய் இருக்கலாம். You can be a grown up person like Moses. மோசேயை போல வளர்ந்த பெரியவராய் இருக்கலாம். It does not matter whether you're a man or a woman. நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பொருட்டில்லை. You can be like a Queen Esther in a very high position. மிக உயர்ந்த பதவியில் இருந்த எஸ்தர் ராஜாத்தை போல இருக்கலாம். Or you can be like a king who is having wars like Jehoshaphat. இல்லாவிட்டால் யுத்தங்களை சந்தித்த யோசபாத் ராஜாவை போல இருக்கலாம். No matter what comes against us. நமக்கு எதிராக என்ன வந்தாலும் சரிங்க. We have to train our mind to be at rest. நம்முடைய மனம் அமைதியோடு இருக்க பழக்குவிக்க வேண்டும். That is the promise given to us. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லவா? Hallelujah. 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 But what is the opposite of rest? இந்த மன அமைதிக்கு எதிரானது என்ன? That is being anxious. அது மிக கவலையோடு இருப்பது. Being stressful. எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்துக்குள் இருப்பது. We read in Philippians 4:6. அதனால தான் பிலிப்பியர் 4:6 படிக்கிறோம். Apostle Paul writes from the Philippian jail. பிலிப்பிய சிறையில் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எழுதுகிறார். I am sure he would have been under tremendous stress. நிச்சயம் அபார மன அழுத்தத்துக்குள் இருந்திருப்பார். He won't know what is going to happen the next minute. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரிந்திருக்காது. Someone going to come and take him out to be hung. யாராவது வந்து வெளியே தூக்கிட்டு போய்டுவாங்களோ? Somebody is going to take him out into the courts and abuse him. யாராவது நீதிமன்றத்துக்குள் இழுத்தவரை வசைபாடுவார்களோ? No idea what is going to happen. அடுத்து என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு யோசனையும் இல்லை. But they sing rejoice. ஆனாலும் கலிகூருங்கள் என்கிறார். Rejoice in the Lord always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். And then in verse number 6 he says. 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Be careful for nothing. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். Be anxious for nothing. ஒன்றுக்கும் ஆதங்கப்படாதீர்கள். We all know the scripture by heart. வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். Everyone knows it by heart. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். But தெரியும். in everything in prayer and supplication let a request be made known unto God. எல்லாவற்றை குறித்து உங்கள் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் உங்கள் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். That is what Apostle Paul writes. அதேதான் பவுலடியார் எழுதுகிறார். He knows. அவருக்கு ஒன்று தெரியும். If I don't allow myself to be at rest. நான் என்னை இளைப்பாறுதலுக்குள் இருக்க அனுமதிக்கவில்லை என்றால் I'm going to get very anxious. நான் ரொம்ப மன ஆதங்கப்படுவேன். When I get anxious, எனக்கு கவலை I அதிகரித்து become விட்டால் very stressful. ரொம்ப மன அழுத்தத்துக்குள் துவண்டு And I விடுவேன். start to worry. நான் கவலைப்படக்கூடாது. See, in the New Testament, புதிய ஏற்பாட்டை பார்க்கும் in பொழுது the Greek word, அது கிரேக்க வார்த்தை. worry and anxious are the same meaning. கவலை மன விசார ஆதங்கத்துக்கு ஒரே அர்த்தம் தாங்க. It is written interchangeably. அது மாற்றம் ஒன்னொன்னு மாற்றமா So we எழுதப்பட்டிருக்கு. can say, oh, I am not worried. ஐயோ நான் கவலைப்படக்கூடாதே. No, but I am anxious. ஆனா நான் மன It ஆதங்கப்படுகிறேன். is the same thing. ரெண்டும் ஒண்ணுதாங்க. Hallelujah. Hallelujah. Some of you seated here at the sound of my voice. என் சத்தத்தை கேட்கிறவர்களாய் அமர்ந்திருக்கும் உங்களில் சிலர் For a long time, ரொம்ப நாளாவே certain things have been bothering சில you. காரியங்கள் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டே இருக்குங்க. So constantly that is going on in your mind. நித்தம் உங்க மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. And you have not experienced calmness. நீங்க மன அமைதியை அனுபவிச்சதே இல்லங்க. Now when you get up in the morning, காலையில நீங்க எழும்பும்போதும் சரி, all that comes to your mind is எல்லாம் உங்க மனதுக்குள்ள வரதெல்லாம் என்ன? that particular problem. அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தான் வந்து நிக்குது. That particular person. அந்த குறிப்பிட்ட மனிதர் வந்து that நிற்கிறார். particular issue. அந்த குறிப்பிட்ட சிக்கல் until it is resolved. அது தீர்க்கப்படுகிற வரைக்கும் How can I be at peace? ஐயோ எப்படி என்னால சமாதானமா But இருக்க after முடியும்? some time, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் that issue அந்த சிக்கல் gets resolved. அது தானா A தீர்ந்துடும். miracle happens. ஒரு அற்புதம் நடக்குது. Now people will think, oh, this person is going to be at peace. இப்போ மக்கள் நினைப்பாங்க இனி இவங்க அமைதியா இருப்பாங்கன்னு. No. இல்லங்க. Something else happens. வேற ஒண்ணு வந்துரும். The next thing
thing comes. அடுத்த காரியம் வரும். Again we go into a turmoil. மறுபடியும் ஒரு பெரிய கொந்தளிப்புக்குள் அலசடிப்படுவீர்கள். That is why I want to say, அதனால தான் சொல்றேங்க, anxious is a state of mind. மன ஆதங்கம் என்பது மனநிலை சம்பந்தப்பட்ட காரியம். Restlessness இந்த அமைதியே இல்லாத is நிலை also a state of mind. அதுவும் மனநிலை As சம்பந்தப்பட்டது a தான். child of ஒரு God தேவனுடைய பிள்ளையாக who has this treasure given to us, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் who கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால், has so many promises given to us, எண்ணி முடியாத வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியால், we should use these promises, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். believe these இந்த promises, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். train ourselves, நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். train our mind நம்முடைய மனதை பழக்குவிக்க to வேண்டும். come to a state of rest. ஒரு மன அமைதி நிலைக்குள் கடந்து வர See, வேண்டும். in 2019 2019ஆம் they ஆண்டில் did a survey ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். and they found that அதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, 2 out of 3 people 3 பேர்ல 2 பேர் are filled with anxiousness எப்பொழுதுமே மனவிசார ஆதங்கத்துல வாடுகிறார்களாம். or extreme stress. அளவுக்கு அதிக மன அழுத்தத்துக்குள் துவண்டு So இருக்கிறார்கள். I don't know how many people are here in that state of mind. அப்படிப்பட்ட மனநிலையோடு எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்களோ But தெரியல. knowing this statistics, ஆனால் இந்த புள்ளி விவரத்தை we அறிந்தவர்களாய் have to be cautious. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Am I one of them? நான் அதுல ஒருத்தரா? Maybe you have to ask our family நம்ம members. குடும்பத்தார அடிக்கடி Oh, கேட்டுக்கிடணும். can you please tell me if I'm anxious? ஐயோ நான் கவலையோடு இருக்கிறேன், தயவு செய்து சொல்றீங்களா? Maybe we might think, oh, I'm okay. நான் நல்லா தான் இருக்கேன் நம்ம But நினைச்சுக்கிடலாம். you should ask your wife. ஆனா உங்க மனைவி கிட்ட தான் கேட்கணும். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேளுங்க, ஏங்க கொஞ்சம் உண்மையா சொல்றீங்களா, நான் ரொம்ப பதஷ்டமா இருக்கேனா? உண்மையா சொல்லுங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு இல்லம்மா நீ நல்லா தான்மா இருக்கேன்னுவாங்க. இல்ல உண்மையா சொல்லுங்க. I need to know. எனக்கு தெரியணுங்க, Because God has given us the peace. ஏன் தேவன் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். 14:27 of John, Jesus says, யோவான் 14:27 இயேசுவானவர் My சொன்னார், peace. என் சமாதானத்தை, My peace I give unto you. என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். As a child of ஒரு God, தேவனுடைய பிள்ளையாக this is our prayer, இதுதான் நம்முடைய ஜெபமே. that every one of you நீங்கள் ஒவ்வொருவருமே should be filled with the peace of God, தேவ சமாதானத்தால் நிரம்பி இருக்கும்படி should ஜெபிக்கிறோம். be filled with the rest that comes from God, தேவனிடமிருந்து வரக்கூடிய மன நிம்மதி நிலைப்பாடுகளில் நிரம்பி இருக்க without any ஜெபிக்கிறோம். stress, எந்த மன அழுத்தமும் without இல்லாமல், any anxiety. ஒரு பதட்டமும் இல்லாமல் But the children of God தேவ பிள்ளைகள் every day ஒவ்வொரு நாளுமே should walk in the rest. இந்த மன அமைதியோடு நடக்கணும். They also did another survey among all the high school students and college students. உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வேறொரு ஆய்வு And this மேற்கொண்டார்கள். is what they found. அவங்க கண்டறிந்த உண்மை இதுதான். 91% of high school and college students, மேல்நிலை பள்ளி கல்லூரி மாணவர்கள் 91% not 50%, 50% இல்லங்க, not 75%, 75% அல்ல, 91% 91% of such students, அப்படிப்பட்ட மாணவர்கள் they reported to be highly stressed. மிக அளவுக்கு அதிக மன அழுத்தத்துக்குள் இருப்பதாக ஆய்வு This சொல்லுகிறது. is the fact. இதுதான் நிஜம். This is the statistics இது புள்ளிவிவரத்தின் of உண்மை. what is happening in the world, உலக நடப்புகள் இது. even in our state, நம்முடைய மாநிலத்திலும் even கூட, in our country, ஏன் நம்முடைய தேச அளவிலும், even in our community. நம்முடைய சமுதாயத்திலும் கூட. Pastor Caleb and I, we talk to so many young people. நானும் பாஸ்டர் காலவையும் பல வாலிபர்களோடு பேசுகிறோம். Outside they will look like they are having all fun and joyful. வெளியில பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி But தெரியும். when they take an appointment and when they come and meet us, ஆனா தனிப்பட்ட நேரம் எடுத்து எங்களை சந்திக்க வரும்போதுதான் truly we feel their pain. உண்மையில் அவர்கள் மனவேதனையை உணர்கிறோம். They are worried about their future. எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்கள். They don't know what is going to happen because all the changes that is happening in the world. உலகத்தின் மாற்றங்கள் நடக்கிறபடியால் என்னென்ன நடக்கும்னு தெரியாமல் தவிக்கிறார்கள். With the AI that is coming and booming up, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவின் ஆற்றல் அதிகமாய் மேலோங்கி the நிற்கும் wars பட்சத்தில், that is going on, நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தின் நிமித்தம், the changes in the climate, வானிலை மாற்றங்களினால் what will happen to my future? எதிர்காலம் என்ன ஆகுமோ? I'm telling you, 20-30 years ago, நான் சொல்றேங்க 20-30 வருஷத்துக்கு முன்னால everything was systematic. எல்லாமே ஒழுங்கு வரைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. We finish college, கல்லூரி முடிச்சா everybody will get a job, எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைக்கும், everybody will go into promotion, எல்லாரும் பதவி உயர்வில் உயர் everything சிறப்பார்கள். will be like very systematic. எல்லாமே ஒரு ஒழுங்கு But வரைமுறைப்படுத்தப்பட்டதா today's இருக்கும். day and age, ஆனா இன்னைய நாளின் யுகத்தில் everything is different. எல்லாமே வித்தியாசமாயிருச்சு. So there is uncertainty. நிச்சயமின்மை நீடிக்கிறது. What is going to happen to my grandchildren? என் பேர பிள்ளைங்க கதி என்ன ஆகுமோ? What is going to happen to my ஐயோ, children? என் பிள்ளைங்க கதி என்ன ஆகுமோ? What is going to happen in my future? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? Uncertainty. நிச்சயமின்மை. Yes, even during those uncertain அந்த times, நிச்சயமில்லாத நேரங்களிலும் கூட our Lord Jesus says, நம்முடைய ஆண்டவர் இயேசுவானவர் சொல்லுகிறார், come to me, என்னிடத்தில் வாருங்கள், come to me, என்னிடம் and வாருங்கள், I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் Hallelujah.
தருவேன். Hallelujah. Hallelujah. People are worried about their job. மக்கள் தங்கள் வேலைகளை குறித்து கவலையோடு இருக்கிறார்கள். People are worried about their future. தங்கள் எதிர்காலத்தை குறித்து மக்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். People are worried about their spouse. தங்கள் வாழ்க்கை துணை குறித்து மக்கள் Their கவலைப்படுகிறார்கள். family members. குடும்பத்தாரை குறித்து கலக்கம், Peace in the family. குடும்ப சமாதானத்தை குறித்து கலக்கம். People are worried about their inheritance. மக்கள் தங்கள் சொத்து சுதந்திரத்தை குறித்து Maybe கவலைப்படுகிறார்கள். there is some legal case going on. சட்ட வழக்கு பல நடந்து கொண்டிருக்கலாம். Maybe you have to go to a medical ஒருவேளை doctor. மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியதாக Maybe இருக்கலாம். there you have to go to an interview. ஒருவேளை நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போக வேண்டியதாக So இருக்கும். many things that will cause பல anxiety. காரியங்கள் மன விசாரத்தின் பதட்டப்பட வைக்கிறது. But in spite of all this, இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் is it possible to be at rest? மன அமைதியோடு இருப்பது சாத்தியம்தானா? Yes, that is what the Bible says. ஆம், அதைதான் வேதம் சொல்லுகிறதுங்க. The promise of rest is given. மன நிம்மதியை குறித்த வாக்கு Shall கொடுக்கப்பட்டிருக்கிறது. we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து the சொல்லுவோமா? promise of rest. மன நிம்மதியை குறித்த வாக்குதத்தம். மன நிம்மதியை குறித்த வாக்கு தத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன நிம்மதி- விசுவாசத்துடன் சொல்லலாமா? மன நிம்மதியை குறித்த வாக்கு தத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. No matter how things are so coming against us, நமக்கு விரோதமான காரியங்கள் எப்படி பாய்ந்து வந்தாலும் சரிங்க, as a child of ஒரு God, தேவனுடைய பிள்ளையாக we can have rest. நம்மால் மன நிம்மதியோடு இருக்க முடியும். Some people have the occasional stress சிலருக்கு எப்பயாவது இந்த மன அழுத்தம் வந்துருங்க. when they have to go for an interview. ஏதாவது நேர்முக தேர்வுக்கு போகணும்னா, Otherwise they are okay. இல்லனா உங்களுக்கு ஒரு கவலை இருக்காது. Oh, I have to go for an interview. ஐயோ நேர்முக தேர்வுக்கு Or போகணுமே, they have to go and write an exam. நான் போய் அந்த தேர்வு எழுதணுமே. They'll be very stressed. ரொம்ப மன அழுத்தத்தோடு Nobody இருப்பாங்க. can talk to them. யாரும் அவங்க கிட்ட பேசவே முடியாது. Oh, nobody. They will become unapproachable. அவங்க யாரும் ஆள் அண்டாத ஆயிடுவாங்க. They will be very, very, filled with anxiety. ரொம்ப கவலையினால கிட்ட யாரையும் வர விட மாட்டாங்க. For some people, சிலருக்கு the stress is very mild. இந்த மன அழுத்தம் ரொம்ப மிருதுவா இருக்கும். Yeah, no matter how big the storm comes, எத்தனை பெரும் புயல் வீச வந்தாலும் சரி, they are very relaxed. அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. By nature, they are very cool. இயல்பாகவே எதுக்கும் But பதட்டப்படாதவங்க. today, I want to focus on those people இன்றைக்கு அவர்கள் மீது கவனம் செலுத்துகிறேன். who are very, very stressed and anxious. எதுக்கெடுத்தாலும் பதட்டப்பட்டு ரொம்ப கவலைப்படுகிற மக்கள் For some people, சிலர் இருக்காங்க. this stress இந்த மன அழுத்தம் இருக்கு, crushes them. அப்படியே அவங்களை நசுக்கி நெருக்கிரும். They feel that their bones are being crushed. எலும்புகளே நொறுக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். There is a shortness of breath. அவங்க மூச்செல்லாம் பதட்டமா ரொம்ப வேகமா மூச்சு விடுவாங்க. Whatever they are worried about, எதை பத்தி அவங்க கவலைப்பட்டாலும் சரி, every hour, ஒவ்வொரு மணித்துளியும் they think about it. அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. When they go to bed, படுக்க போனாலும் சரி, it looks like they are sleeping, தூங்குற மாதிரி தான் தெரியும் பார்த்தா, but their soul is still anxious. ஆனா ஆத்மாவோ கவலையிலே தத்தளித்துக் கொண்டு இருக்கும். Sometimes they wake up with a nightmare. சில நேரம் ராத்திரிகள் கண்டது போல திடீர்னு எழும்புவாங்க. I had a bad dream. ஐயோ கெட்ட சொப்பனம் பார்த்துட்டேனே. Oh, what will happen to my son? ஐயோ என் மகனுக்கு என்ன ஆகுமோ? Oh, what will happen to my daughter? என் மகளுக்கு என்ன ஆகுமோ? What will happen to my future? எதிர்காலத்துக்கு என்ன நடக்கும் தெரியலையே. I don't see any light. ஒரு வெளிச்சமும் தெரியலங்க. It's crushing you. அப்படியே உங்களை கசக்கி It's பிழியுது. crushing you. அது உங்களை நசுக்குதுங்க. Will there ever be a light in my life? என்னைக்காவது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வீசுமா? Will I ever laugh joyfully? என்னைக்காவது நான் சந்தோஷமா சிரிப்பேனா? Will there ever be success in my life? என் வாழ்க்கையில எப்பொழுதாவது ஒரு வெற்றியை காண்பேனோ? I want to tell to such people, அப்படி பதட்டப்படுகிற உங்களுக்கு people are சொல்லுகிறேன், going through serious stress. தொடர்ந்து கடுமையான பதட்டத்தில் பதப்படுகிறவர்களே, Come to Jesus. இயேசுவிடம் வாருங்கள். Come to Jesus. இயேசுவிடம் வாருங்கள். Because he has promised that he will give you rest. ஏன் அவர் மன அமைதியை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. என் மனதில் எல்லாம் கவலையும் துக்கமும் வேதனையும் ஒவ்வொரு நாளும் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. வசனம் படிக்கிறேன், இருந்தாலும் அந்த பயம் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து எனக்கு விடுதலை வருமா? Yes, my dear sister, my dear brother. என் அன்பு சகோதரனே சகோதரியே, The Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், when he gives you the rest, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்போது no man can take it away. ஒருவராலும் அதை எடுத்து போட முடியாது. Wherever you are seated, எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, whatever is worrying you, எது உங்களை கவலைப்படுத்திக் whether it கொண்டிருந்தாலும், has been worrying you for many years, அது எத்தனையோ வருஷம் உங்களுக்கு or whether it கவலைப்படுத்தியிருந்தாலும், is something that suddenly came, இல்லனா திடீர்னு வந்த ஒரு கவலையானாலும், which is very new to you, உங்களுக்கு ரொம்ப புதுசாவே you have இருக்கலாம், not faced a similar situation, இதை போன்ற ஒரு சூழ்நிலை
அவனை நீங்க முன்பு சந்திச்சதே and இல்லை. you're very much worried, இப்ப ரொம்ப கவலைப்படுறீங்க, very much anxious, ரொம்ப ஆதங்க very பதட்டப்படுறீங்க, much stressed. ரொம்ப மனம் துவண்டு போயிருக்கீங்க. I want you to bring that before the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அந்த பதட்டத்தை கொண்டு Can we வாருங்கள். just close our eyes wherever we are seated எங்கிருந்தாலும் கண்களை மூடிக்கொள்வோமா and say, சொல்லுவோம், Jesus, இயேசுவே, I come running to your arms. நான் உம்முடைய நேச கரங்களுக்குள் ஓடி I come தஞ்சமடைகிறேன். running to your presence. உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஓடி வருகிறேன் I ஐயா. know only you can give me the rest. நீ ஒருவரால் மட்டும் தான் எனக்கு இளைப்பாறுதல் தர முடியும். இளைப்பாறுதல் தரும் தேவா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. Yes, Lord. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை இளைப்பாறுதல். அப்படியே நம்ம இருதயத்துல கரத்தை வைத்துக் கொள்ளலாமா? Lord, I pray that you comfort everyone, Lord. இளைப்பாறுதல் ஒவ்வொருவரையும், வயதானவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், சுகமாய் சிலுவை நிழல். Yes, Jesus. Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தேன். அப்பா, என் கவலைகள், என் பாரங்கள் அனைத்தையும், என் பலவீனங்கள், என் பயங்கள், என் கேள்விகள், என் துக்கங்கள், என் சோர்வுகள் அப்படியே உம்முடைய பாதத்துல வைக்கிறேன் ராஜா. வைத்து விடுவோமா? மனம் மாற நீர் மாந்தன் அல்ல. மனவேண்டுதல் அப்பா, ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தை வைத்து அணைத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றும் ராஜா. மனவேண்டுதல் எவ்வளவு பெரிய தேவையாய் இருந்தாலும் Yes, Lord, இயேசுவே, அப்படியே உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனதுள்ளம் அப்படியே ஊற்றி I surrender before you, Lord. அடைந்து விடுகிறேன். I don't have the strength. எனக்கு பலன் இல்லை அப்பா. I pour it out before you. உம்மாய் ஊற்றி விடுகிறேன். எனதுள்ளம் ஊற்றி my Jesus, இயேசுவே, I pour it out all my problems. என் பிரச்சனையில் உள்ளதெல்லாம் அப்படி ஊற்றி I விடுகிறேன் ஐயா. can't carry it anymore. இனி நான் சுமக்க மாட்டேன். It is troubling my mind. அது ரொம்ப கலங்கி It போகிறது. is tormenting my mind. அது என் மனதை சித்திரவதை It செய்கிறது is ஐயா. torturing my mind. என் மனதை அது சித்திரவதை I செய்கிறது. lay it at your altar. உம்முடைய பலிபீடத்தில் படைத்து விடுகிறேன். திருப்பாதம் Just the music, please. Lord, as we pouring out our heart, எங்கள் இதயத்தை உம்மிடத்தில் நாங்கள் ஊற்றும் Lord, நேரத்தில் I pray, ஜெபிக்கிறேன் ஐயா. as your promise has said, உம்முடைய வாக்குத்தத்தம் I சொல்லுகிறபடி will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் I தருவேன். will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் Lord, தருவேன். every person who have been carrying a heavy burden, கடும் பார சுமையை சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் it can be regarding the children, அது அவர்கள் பிள்ளைகளை குறித்ததா it இருக்கலாம், can be regarding the grandchildren, அவர்கள் பேர பிள்ளைகளை பற்றியதா it இருக்கலாம், can be regarding their health. தங்கள் ஆரோக்கியத்தை பற்றியதா இருக்கலாம். Lord, we claim your promise, நாங்களுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை this promise பாராட்டுகிறோம். of rest. இந்த இளைப்பாறுதலின் No வாக்குத்தத்தம் matter
how big the problem might seem, நாங்கள் பார்க்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் no தோன்றினாலும் matter how சரி, unclear the problem might be, பிரச்சனைகள் எவ்வளவு தெளிவற்றிருந்தாலும் சரி, no matter how many people are coming against your people, எத்தனை பேர் ஜனங்களுக்கு எதிராய் பொங்கி எழுந்தாலும் no சரி, matter how many storms have attacked them, எத்தனை புயல்கள் இவர்களை தாக்கி இருந்தாலும் சரி, no matter how many people try to defame them, எத்தனை பேர் இவர்கள் பேரை கெடுக்க முயன்றாலும் சரி no ஐயா, matter how many people try to threaten them, எத்தனை பேர் இவர்களை மிரட்ட பார்த்தாலும் சரி, no matter how many kinds of fears have attacked them, எத்தனை விதமான பயங்கள் இவர்களை தாக்கி கொண்டிருந்தாலும் Lord, சரி, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that ஆண்டவரே, your rest, உம்முடைய மன அமைதி, your rest உம்முடைய மன நிம்மதி will come and fill them, வந்து இவர்களை நிரப்புவதாக, will come and fill their heart. வந்து இவர்கள் இருதயங்களை நிரப்புவதாக. Lord, open up their mind கர்த்தருள் மனதை and திறந்தருள்வீராக. fill them with your rest. உம்முடைய நிம்மதியினால் இவர்களை நிரப்பு. Open up their heart இவர்கள் இதயங்களை திறந்து and fill them with rest. உம்முடைய பார்தலால் இவர்களை நிரப்பு. Lord, I pray நான் ஜெபிக்கிறேன் that ஆண்டவரே, their souls will be filled with the rest of God. இவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய இலை பார்தலால் They நிரம்பி will become இருப்பதாக. unshakable. அசைக்கப்பட They will முடியாதவர்களாகட்டும். become strong in the Lord. இவர்கள் கர்த்தருக்குள் பலவான்களாய் They will rise இருப்பார்களாக. up with the strength of the Lord. கர்த்தருடைய பலனை கொண்டு வீறு கொண்டு Let the எழும்புவார்களாக. faith of the Lord increase in them. கர்த்தருடைய விசுவாசம் இவர்களுக்குள் வர்த்திப்பதாக. Let them know and know and know. தங்கள் ஒன்றை அறிந்து The நிச்சயிக்கட்டும். Lord who keeps Israel. இஸ்ரவேலை The காக்கிறவர், Lord who keeps their life. தங்கள் வாழ்க்கை காக்கிற The கர்த்தர், Lord who knows the future. எதிர்காலத்தை அறிந்திருக்கும் The Lord ஆண்டவர், who knows the children. பிள்ளைகளை அறிந்திருக்கிற The ஆண்டவர், Lord who knows the தங்கள் grandchildren. பேர பிள்ளைகளை அறிந்திருக்கும் The Lord who தேவன், knows their husbands. தங்கள் கணவரை அறிந்திருக்கும் The Lord தேவன், who knows their wives. தங்கள் மனைவி அறிந்திருக்கும் The Lord தேவன், who knows their parents. தங்கள் பெற்றோர்களை அறிந்திருக்கும் You are the தேவன், one who created them. நீதானவளை சிருஷ்டித்தி You know the end from the beginning. முடிவு உமக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஐயா. Nothing is impossible with you, உம்மால் Lord. கூடாதது ஒன்றுமில்லை But ஐயா. we don't have to be worried. நாங்கள் கவலைப்பட We don't வேண்டியதில்லை. have to be stressed. நாங்கள் மன அழுத்தப்பட We don't வேண்டியதில்லை. have to be anxious. நாங்கள் ஆதங்கப்பட வேண்டியதில்லை. Lord, we are going to lay out all our burdens upon you. எங்களுடைய பார சுமைகள் எல்லாம் மீது எடுத்து வைத்து Instead, விடுகிறோம். we take back the rest. அதற்கு பதிலாக உடைய மன நிம்மதி The எடுத்துக் rest கொள்கிறோம். of God. தேவனுடைய இளைப்பாறுதலை, The rest of God தேவனுடைய இளைப்பாறுதலை will captivate everyone, Lord. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் We ஐயா. thank you, we thank you, we thank you. நன்றி சொல்லி We give you all the glory. மகிமையெல்லாம் In குறித்தாக்கி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 ஹalleluya. The shadow might seem very big, நிழல் பார்ப்பதற்கு பெரிதா இருக்கலாம், but it's just the shadow. ஆனால் அது வெறும் நிழல் தாங்க. Slowly it will pass away. மெதுவாய் அது மறைந்து So போய்விடும். as I was waiting in the presence of the Lord, தேவ சமூகத்தில் காத்திருந்த போது the Lord showed me 5 different people 5 வித்தியாசமானவர்களை கர்த்தனுக்கு காண்பித்தார். who enjoyed this rest. இந்த இளைப்பாறுதலை மன நிம்மதியை And அனுபவித்தவர்கள். I really prepared to share about one particular person today. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து பகிர்ந்து கொள்ள உண்மையில் நான் ஆயத்தமானேன். I also prepared the slides accordingly. அதற்கு ஏற்றபடிதான் என்னுடைய காட்சிகளையும் நான் But ஆயத்தப்படுத்தினேன். last night, நேற்று இரவோ around 10:30, 11 o'clock, இரவு 10:30 11 மணி அளவில் I was not feeling that feeling in my spirit. என் ஆவியிலே அந்த உணர்வு எனக்குள் வரவில்லை. I said, no, I'm still struggling. What is that? இது என்ன என்று எனக்குள் ஒரு பெரும் What do you போராட்டம். want me to share tomorrow? கர்த்தாவே, நாளைக்கு என்னதான் பகிர விரும்புகிறீர்? The Lord completely changed my sermon last night. நேற்று இரவு என் பிரசங்கத்தை கர்த்தர் முற்றிலும் மாற்றி விட்டார். So the slides that I prepared, you cannot use it today. ஆகவே நான் இதற்காக ஆயத்தம் பண்ணின என்னுடைய பிரசங்க குறிப்புகளை இன்றைக்கு பயன்படுத்த The முடியாது. Lord knows who's coming today. இன்றைக்கும் யார் வருகிறார் என்று கர்த்தருக்கு தெரியுமே. The Lord also knows what you would have said last night. அதோடு நேற்று இரவு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுமே. But the one thing that I said, நான் சொன்ன ஒரு காரியம், why do you change it so last minute, Lord? கடைசி நிமிஷத்துல ஏன்பா மாத்துனீங்கன்னு கேட்டேன். He said, I care for them. நான் மக்கள் நலனிலே அதிக அக்கறையாய் இருக்கிறேன் என்றார். My spirit really broke. என் ஆவி உண்மையில் உடைந்து நொறுங்கினேன். The Lord started to show certain faces சிலருடைய முகங்களை கர்த்தருக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். that you are in too much of stress. நீங்க அளவு கடந்த மன அழுத்தத்துக்குள் கசக்கி பிழியப்படுகிறீர்கள். The Lord wants to tell you, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், you don't have to be stressed நீங்க மன அழுத்தத்துல தோள வேண்டியதில்லையா, because I have the answer for you. ஏன் உங்களுக்கான பதில் என்னிடம் இருக்கிறது என்கிறார். I care for you so much. உங்க நல்ல ரொம்ப அக்கறையா இருக்கிறேன். Your problem is right in front of me. உங்க பிரச்சனை எனக்கு முன்னாலேயே இருக்குங்க. I don't have to keep on searching. நான் அதை தேடி பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. Your name,
உங்க பேர், your problem உங்க பிரச்சனை is just right in front of me. என் கண்ணுக்கு முன்னால எப்பவுமே இருக்குங்க. And I am working for you to go into that state of rest. நீங்கள் அந்த மன நிம்மதிக்குள் கடந்து வருவதற்கு ஏதுவாய் நான் செயல்படுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we just open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? thank you Jesus இயேசுவே உமக்கு நன்றி ஐயா, for loving me. இவ்வளவாய் என்னை நேசிக்கிறீரே. Thank you Jesus இயேசுவே உமக்கு நன்றி, for caring for me. இவ்வளவாய் என் மீது அக்கறையாய் Every one of you. இருக்கிறீரே. ஒவ்வொருவருமே I want everyone, எல்லாரும் சொல்லுங்க. because the Lord loves you so much. ஏன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப You might be a நேசிக்கிறார். young man, நீங்க வாலிபரா you இருக்கலாம், might be a young girl, நீங்க வாலிப பெண்ணா you might be இருக்கலாம், sitting in the sister's நீங்க wing, சகோதரிகள் பக்கம் you உட்கார்ந்து might be இருக்கலாம், sitting upstairs. மேல் மாடியில் I இருக்கலாம். want everyone to open your mouth எல்லாரும் வாய் and திறக்கணும். let's acknowledge His love. அவருடைய அன்பை Let's அங்கீகரிப்போமே. open our mouth and say, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுவோம். thank you Jesus. இயேசுவே நன்றி ஐயா. Thank you Jesus. இயேசுவே உமக்கு Let us all நன்றி. say it really from the bottom of our hearts. உண்மையா இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் Let's not whisper, சும்மா because மெதுவா His இல்லைங்க. love for us அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு can இருக்கே, never be அதை imagined. கற்பனையே செய்ய You முடியாதுங்க. will never know the extent of His love. அவருடைய அன்பின் அளவை ஒரு நாள் நீங்கள் அறியவே முடியாது. He is continuously working on our behalf. அவர் நம் சார்பில் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே So you might be இருக்கிறார். just sitting very lethargic, நீங்க ரொம்ப அசதியா or உட்கார்ந்து you might be இருக்கலாங்க, sitting very அல்லது fearful. ரொம்ப பயத்தோடு உட்கார்ந்து I இருக்கலாம். want everyone at the sound of my என் voice, சத்தத்தை கேட்கிற எல்லாரும் even சொல்லுங்க. those who are watching us இணைய online, வாயிலாக பார்க்கிறவங்களும் சேர்ந்து shall we சொல்லுங்க. exaggerate our thanksgiving to Him? நம்முடைய நன்றி அறிவை மிகைப்படுத்தி மேன்மையோடு Let's give சொல்லுவோம். Him the best praise. உள்ளதில் உச்சிதமான Let's துதியை open our செலுத்துவோம். mouth and say, வாய் திறந்து சொல்லுவோம். thank you இயேசுவே Jesus. நன்றி ஐயா. Thank you Jesus நன்றி இயேசுவே. for loving me. இவ்வளவாய் என்னை நேசிக்கிறீரே. For loving me. என்னை நேசித்ததற்கு நன்றி. Who are we after all? அப்படி சோகப்பனா நான் For such a ஏமாத்துறேன். big God, எவ்வளவு பெரிய தேவன் நீ. such a loving God, எவ்வளவு அன்பான தேவன். such an awesome இத்தனை God, மகத்துவமான தேவன் to நீ. look down at us எங்களை கீழ் நோக்கி பார்க்க, and to love us எங்களை and நேசிக்க, to care for எங்கள் us நலனில் அக்கறையாய் and இருக்க, to work on our எங்கள் behalf. சார்பில் களமாட, No matter how big our problem எங்கள் might பிரச்சனை எவ்வளவு seem, பெருசா இருந்தாலும் சரி, it is just a shadow. அது வெறும் நிழல் மட்டும்தானே. If your problem comes to your mind, பிரச்சனை மனசுல I வருதா, want you to look at your உங்க problem பிரச்சனை இப்படி பாருங்க. and say, problem, பிரச்சனையே you are just a நீ shadow. வெறும் நிழல் தான் சொல்லுங்க. Oh, you are just a நீ shadow. வெறும் நிழல் தான். Are you worried about your children? உங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறீங்களா? Just say it's just a shadow. அது வெறும் நிழல் தான் Are you சொல்லுங்க. worried about your உங்கள் finances? பொருளாதாரத்தை குறித்து Oh, கவலையோ, it's just a shadow. அது வெறும் நிழல் Are you மட்டும்தாங்க. worried about your health? உங்க ஆரோக்கியத்தை பத்தி Oh, கவலையா, it's just a shadow. அது வெறும் நிழல் Are you மட்டும்தான். worried about your உங்க job? வேலையை பத்தி கவலையா, It's just a shadow. அது வெறும் நிழல் மட்டும்தான். Because my God, என் தேவனான், my God, என் தேவன், He is the creator of the hills and the valleys. அவர் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் Do you சிருஷ்டித்தவர். want water? உங்களுக்கு தண்ணீர் He வேணுமா? can give you water wherever you want. இருக்கிற இடத்துல உங்களுக்கு தண்ணீர் பாய Do செய்வார். you want a valley? உங்களுக்கு பள்ளத்தாக்கு He will வேண்டுமோ? give you a valley where you want. நீங்கள் இருக்கும் இடத்தில் What பள்ளத்தாக்கை is that He cannot உண்டாக்குவார். do? அவரால் என்ன செய்ய What is முடியாதுங்க. that our God cannot அவர் do? தேவனால் செய்ய He முடியாது can என்ன do இருக்கு? all things. அவர் He எல்லாவற்றையும் can do செய்வார். everything. அவரால் எதையும் He செய்ய can do முடியும். all times. அவர் எந்நேரமும் He செய்வார். can do any time. எந்நேரமும் He எந்த can do நேரமும் every செய்வார். time. எல்லா நேரமும் The God செய்வார். whom we நாம் serve ஆராதிக்கிற is a தேவன் terrible God. பயங்கரமானவர். He's a consuming fire. பட்சிக்கிற He's அக்கினியவர். a jealous God. இவர் எரிச்சலுள்ள When He தேவன். rises, அவர் எழுந்து when விட்டார். God arrives, தேவன் the எழுந்தருளினார். enemies will be shattered. சத்துருக்கள் Which சிதறடிக்கப்படுவார்களே. what enemy are you facing this morning? இந்த காலை நேரம் என்ன மாதிரியான What சத்துரு kind of an சந்திக்கிறீங்க? enemy? என்ன மாதிரியான Is சத்துருங்க? it an unclean force? அது ஒரு அசுத்த Or is சக்தியோ? it a person? அது ஒரு பொல்லாத Or is it மனுஷனோ? a spirit? அது ஒரு பொல்லாத When ஆவியோ? our God arises, நம்முடைய தேவன் எழுந்து when விட்டார். God arises, நம் தேவன் எழுந்தருளுவாரானால். when our God arises, நம்முடைய தேவன் He will எழுந்தருளுவாரானால். fight those who fight you. உங்களோடு போராடுகிறவர்களை வைத்து போராடுவார். Hallelujah. Shall we ஹalleluya. clap our hands and give God the glory? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். When my God arises for me, என் தேவன் எனக்காக எழுந்து when விட்டார். God arises for me, தேவன் எனக்காக I will walk in எழுந்தருளுவாரானால். victory. வெற்றி I நடைபோடுவேன். will walk in joy. நான் சந்தோஷமாய் I will walk in நடப்பேன். peace. சமாதானமாய் நடப்பேன். I will walk in strength. நான் I பலத்தோடு will walk in நடப்பேன். boldness. தைரியமாய் I will நடப்பேன். walk in courage. நான் துணிந்து Because நடப்பேன். I will not be afraid. பயப்பட மாட்டேன். Though 1,000 may fall on my right side, என் பக்கம் 1000 பேர் I விழலாம். will fear no evil. ஒரு தீமைக்கு பயப்பட மாட்டேன். Hallelujah. 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 Accidentally, I said pastor's message that he's going to preach in the men's fellowship. தற்செயலாய் ஆண்கள் ஐக்கியத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போது நான் பிரசங்கிச்சேன். Sorry, pastor.
I encourage all the men எல்லா ஆண்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். above 18 years of age. 18 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா? Come today for men's fellowship. இன்று ஆண்கள் ஐக்கியத்துக்கு வந்துருங்க. Because sometimes you won't know how to face the world. சில நேரம் உலகத்தை எப்படி சந்திக்கணும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். You are the decision makers. தீர்மானம் எடுக்கிறவங்க நீங்க தாங்க. You are the head of the house. வீட்டின் தலைவர் நீங்கள் தானே. God needs to give you the wisdom. சரியான ஞானத்தை உங்களுக்கு தேவன் So தந்தாக what வேண்டும். pastor is going to preach today? இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண He's going to போறாங்களோ? preach about boldness, about courage, about strength. தைரியம், துணிச்சல், பலனை குறித்து பிரசங்கிப்பார்கள். I really wish everybody can listen to that message. எல்லாரும் அந்த செய்தியை கேட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். Because you men need all these three things. ஆண்களாகிய உங்களுக்கு இந்த மூன்று பாக்கியமும் அவசியம் தேவை. So wonderful, wonderful wives, please make sure your husbands come and attend this meeting. அற்புதமான அருமையான மனைவிமார்களை தயவு செய்து உங்கள் புருஷர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அனுப்பி வையுங்கள். These three things are very important. இந்த மூன்று மிக முக்கியமான காரியங்கள். Hallelujah. Hallelujah. Quickly, I just have 10 minutes to finish this first point. முதல் குறிப்பை முடிக்க 10 நிமிஷம் இருக்கு. சீக்கிரத்தில் I will do முடிக்கிறேன். my best. என்னாலானதை செய்கிறேன். Exodus chapter 33. யாத்ராகமம் 33. Oh, this is talking about Moses. மோசே குறித்து அல்லவா சொல்லுகிறது. Verses number 12 12ஆம் வசனம் and 14. 14ஆம் If you வசனம். read verse number 12, நீங்கள் 12ஆம் வசனத்தை it was படித்தால் very fascinating to me. உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு It வசனம். says, one day Moses said to the Lord, ஒரு நாள் மோசே கர்த்தரை நோக்கி சொன்னாராம். it's just like a casual talk. ஒரு சர்வ சாதாரணமா It's like பேசுறேன். saying, one day I spoke to Pastor Boaz. ஒரு நாள் பாஸ்டர் போஸ் கிட்ட நான் பேசுனேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. It is so easy to talk to him. அவரோட பேசுறது அவ்வளவு One சுலபமா. day I come to Pastor Boaz. பாஸ்டர் போஸ் கிட்ட Then வரும்போது I can have a nice chit chat. கிட்ட உட்கார்ந்து பேசலாம் See நல்லா. the kind of relationship Moses had with God. தேவனோடு மோசே அப்படிப்பட்ட ஒரு இனிய உறவில் So லைத்திருக்கிறார். cool, so cool. எந்த பதஷ்டம் I இல்லாத encourage ஒரு every one of us to be like that. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு And உற்சாகப்படுத்துறாங்க. now Moses is saying, இப்போ மோசே சொல்லுகிறார், you have been telling me, நீர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்களே, take these people to the promised land, இந்த ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு கூட்டிட்டு போன்னு but சொல்லிட்டீங்க. you haven't told me whom you will send with me. ஆனா என் கூட யார் அனுப்புவேன்னு நீங்க சொல்லலையேப்பா. You have told me. என்கிட்ட சொன்னீங்க. I know you by name and I look favorably on you. உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். உன் மேல எனக்கு ரொம்ப கிருபை தயவெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. Let's keep this verse for some time. கொஞ்ச நேரம் இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். In verse number 12, 12ஆம் வசனம். it's saying, you tell me that you know me by name என்ன பேர் சொல்லி அறிவேன்லாம் நீங்க சொன்னீங்க. and I look favorably on you. உன் மேல எனக்கு ரொம்ப கிருபை இருக்கு தயவா பார்க்கறேன்பான்னு சொன்னீங்க. I think this is exactly how a lot of us talk to the Lord. இப்படி தான் நம்ம நிறைய பேர் ஆண்டவர்ட்ட பேசுறோம்னு You நினைக்கிறேன். tell me you love me. நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. You tell me you care for me. என் மேல அக்கறையா இருக்கிறேன்னு சொல்றீங்க. You tell me I am favorable. உனக்கு தயவா இருக்கிறேன்னு சொல்றீங்க. But something is not happening. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்கலையேப்பா. You tell me that you take these people to the promised இவங்க land, வாக்குத்தத்த தேசத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டீங்க. but you haven't told me who you will send with me. ஆனா என் கூட யாரை அனுப்ப போறேன்னு சொல்லலையே. So he is very anxious. அத குறித்து ரொம்ப மன பதட்டப்படுகிறார். Moses, by this time, he has already received the commandments. இந்த நேரத்துக்குள் மோசே கற்பனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டார். By this time, he has already been up the mountain many times. இதுக்குள்ள மலையின் மேல பலமுறை தேவ சமூகத்தில் சஞ்சரித்து வந்தவர். Many encounters he has had with God. தேவனோடு பலதரப்பட்ட குறிப்பிடத்தக்க சந்திப்புகளை He அடைந்திருக்கிறார். knows his God. அவர் தன் தேவனை நன்கு Just like you அறிந்திருக்கிறார். and me. உங்களை என்னை மாதிரி We தான். have seen so many experiences with God. தேவனோடு பலதரப்பட்ட அனுபவங்களை கண்டிருக்கிறோமே. But now suddenly, ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா he's anxious. அவர் பதட்டப்படுகிறார். I don't know what to do. என்ன செய்யணும்னு தெரியலப்பா. I'm not at rest. எனக்கு மன அமைதியே இல்லை. You told me something I have to do. நான் ஏதோ ஒன்னு செய்யணும்னு சொல்லிட்டீங்க. But you have not told me who you're going to send with me. ஆனா அதுக்கு என் கூட யார் அனுப்ப போறேன்னு சொல்லலையே. So as I was meditating this portion, இந்த பகுதியை நான் தியானித்த போது what kind of anxiety did Moses have? மோசேக்குள் எப்படிப்பட்ட மனவிசார கவலைகள் இருந்திருக்கும். Anxiety to know about the person. அந்த நபர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற பதட்டம். Who is the person you're going to send to help me? எனக்கு உதவி செய்ய நீர் என்னோடு கூட அனுப்ப போகிறவர் யார்? Some of you seated here, இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் சிலர் you're really waiting for that person. உண்மையாகவே அந்த நபரின் வருகைக்காய் காத்திருக்கிறீர்கள். When will I meet that ஐயோ person? நான் எப்போ உங்களை சந்திப்பேனோ? When will I meet that person whom I will get introduced to? யாரோடு நான் அறிமுகமாக வேண்டும் அவர்களை எப்பொழுது நான் சந்திப்பேன்? I need somebody to be favorable for me. எனக்காக ஒருவர் தயவு காட்ட வேண்டுமே. I need that person who will give me that help. அந்த உதவியை எனக்கு கொடுக்கக்கூடிய அவர் எனக்கு தேவை. Who is that person who's going to give me that job? எனக்கு அந்த வேலை சந்தோஷத்தை கொடுக்க போகிறவர் யார்? Who is that person whom I'm going to have a business deal? நான் அந்த வியாபார தொழில் பேரம் பேச போகிற அந்த நபர் யார்? Who is that person I'm going to buy things from? நான் பொருட்களை வாங்க போகிறவர் அந்த நபர் யார்?
maybe buy the house from, ஒருவேளை அவங்க கிட்ட நான் வீடு வாங்குறதா or இருக்கலாம், maybe I sell the house to, அவங்களுக்கு நான் வீடை விற்க வேண்டியதா இருக்கலாம். or maybe who is the person that I'm going to marry, நான் திருமணம் செய்ய போகிற அந்த நபர் யார், who is the person who is going to fight for me. எனக்காக யுத்தம் பண்ண போகிற அந்த நபர் யார், There is a legal case going ஒரு on. சட்ட வழக்கு நடந்துட்டு இருக்கே, Who will be my advocate? எனக்காக வழக்கறிஞராய் Or வருவது maybe யார், who is the doctor who is going to treat me? இல்லாவிட்டால் என்னை சிகிச்சை அளிக்க போகிற அந்த மருத்துவர் யார். The question that was bothering Moses was, மோசேயை அரித்தெடுத்த அந்த கேள்வி என்னவென்றால், who is that person? அந்த நபர் யார், Who is that person? அந்த நபர் யார், Who is that person? அவர் யார். Maybe today you're seated. ஒருவேளை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற You're worried நீங்களும் about your children's உங்க life பிள்ளைகள் வாழ்வை குறித்து கவலையோடு இருக்கலாம், or your own life. உங்க சொந்த வாழ்க்கை பத்தி About your கவலைப்படலாம், future. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படலாங்க. Who is that அந்த person? நபர் யார். That question அந்த கேள்வி has been bothering you, உங்களை ரொம்ப அரித்து தொல்லையா இருக்குது, causing you stress after stress. அடுத்தடுத்து மன அழுத்தத்துக்குள்ள உங்களை See, வேதனைப்படுத்துகிறது. anxiety and worry ரொம்ப இந்த மன கவலையும் is விசாரம் இருக்கு, actually a negative feeling. உண்மையில் எதிர்மறையான ஒரு உணர்வுங்க அது. The more we ponder it, எவ்வளவு அதிகம் அதை சிந்திக்கிறோமோ, the more we think about it, எவ்வளவு அதிகம் அதை நினைக்கிறோமோ, the more we resurrect it, எவ்வளவு அதிகம் அதற்கு உயிர் கொடுக்கிறோமோ, it will become like a reality. அந்த அளவுக்கு அது நிஜமாகி விடும். ஐயோ அந்த நபரை நான் பார்க்காமலே போயிட்டா என்ன ஆயிடும், அந்த நபரை நான் சந்திக்கவே போயிட்டா என்ன ஆயிடும், யார் அந்த நபர், எனக்கு எப்போ அந்த ஃபோன் கால் வரும், எனக்கு எப்போ அந்த இமெயில் வரும், யார்கிட்ட இருந்து எனக்கு இந்த காரியம் வரும், யாராச்சும் இருக்காங்களா, who is that person? அந்த நபர் யார். Just like Moses. மோசேயை போலவே Yes, he knew God so deeply. தேவனை ரொம்ப ஆழமாய் அறிந்தவர் தான் அவர். Just like in the previous verse 11 it says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது போலவே பாருங்கள், the Lord would speak to Moses face to face as one speaks to a friend. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசுகிறார். We can imagine. கொஞ்சம் கற்பனை செய்யலாமா? How can such a person who is so close to God தேவனுக்கு மிகவும் நெருக்கமான இப்படிப்பட்ட ஒருவரால எப்படிங்க be stressed, மன அழுத்தத்தோடு இருக்க முடியும், be anxious? கவலைப்பட முடியும்? Yes, that is why this verse is written. அதனால தான் இந்த வசனம் வேதத்தில் So எழுதப்பட்டிருக்கு. maybe you are stressed. ஒருவேளை நீங்க மன அழுத்தத்தோடு Say, yes, இருக்கலாம். Moses also was worried. மோசேயே He கவலைப்பட்டிருக்காரு. was worried about who that person is. அந்த நபர் யார் என்று குறித்து அவர் கவலைப்பட்டாரே. Just like me. என்ன போலவே தான் He was also worried. அவரும் கவலையோடு But we will also இருந்தார். learn from Moses. மோசேயிலிருந்து நாமும் So the கற்றுக்கொள்வோம். first thing Moses did was, மோசே செய்த முதல் காரியம், he's going and laying his petition before the Lord. கர்த்தருக்கு முன்பாக போய் தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். He's going and placing it before the Lord. கர்த்தருக்கு முன்பாக போய் தன் விண்ணப்பத்தை He's வைத்தார். going and asking the Lord, கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார், who is that person you're going to send? என்னோடு கூட அனுப்ப போகிற அந்த நபர் யார் ஐயா? If you're seated here இங்கே உட்கார்ந்து இருக்கிற or நீங்களும் watching us online, நேரில் பார்த்து if you're கொண்டிருந்தாலும் worried about that, who that person is, அந்த நபர் யார் என்று கவலையோடு இருந்தால், whatever situation it might அது be, என்னென்ன சூழ்நிலையா இருந்தாலும் shall சரி, we quickly close our eyes? துரிதமாய் கண்களை மூடுவோமா? Shall we ask the Lord, கர்த்தரை பார்த்து கேட்போமா? just like Moses said? மோசே சொன்னது போலவே Shall we ask the Lord this நாமும் morning, இன்று காலை கர்த்தரிடத்தில் கேட்போம், Lord, who is this person? ஆண்டவரே அந்த நபர் யார்? Who are you going to send for me? எனக்காக நீர் அனுப்ப போகிறது யார்? Who is going to help me, Lord? எனக்கு உதவி செய்ய போகிறது யார் ஐயா? I don't want to be stressed anymore. நான் இதற்கு மேல் அழுத்தப்பட I விரும்பவில்லை. cast my burden upon you. பாரத்தை மீது வைத்து விடுகிறேன். I ask you, Lord. உம்மிடத்தில் கேட்கிறேன் You ஐயா. told me you love me so much. என்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்கிட்ட சொன்னீங்களே. You told me that I have found favor in your sight. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததாக சொன்னீங்களே. But who is this person? ஆனா இந்த நபர் யார்? I don't know. எனக்கு It தெரியலையே. seems so dark. ரொம்ப இருளா இருக்குப்பா. Reveal that person to me. அந்த நபர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. Reveal that person to me. அந்த நபர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. Hallelujah. 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 When we go to verse number 14, 14ஆம் வசனத்துக்கு வரும்போது the Lord says, கர்த்தர் the சொல்லுகிறார், Lord replied, கர்த்தர் பதில் சொல்லுகிறார், Moses, don't be worried. மோசேயே கவலைப்பட வேண்டாம். I will personally go with you, Moses, மோசேயே நானே தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட வருவேன். because when I personally go with you, நானே தனிப்பட்ட விதத்தில் வரும்போது I will give you rest. நான் உமக்கு இளைப்பாறுதல் தருவேன். Everything will be fine for you. எல்லாமே உமக்கு இனிதா இருக்கும். I'm going to ask every one of you to take your pen. எல்லாரும் உங்க பேனாவை எடுங்க. If you have a paper Bible, உங்க கையில ஒரு பேப்பர் இருக்குன்னா, this is what we are going to do as an act of faith. நாம் விசுவாச செயலாய் இதை செய்ய போகிறோம். Instead of the name Moses, மோசே என்கிற பேருக்கு பதிலாக we are going to write our name. அந்த பைபிள்ல நம்ம பேரை எழுதுங்க. We are going to circle Moses, மோசே ஒரு வட்டமிடுவோம், and we are going to write our name. நம்முடைய பேரை மேல Now we எழுதுவோம். are going to read that verse again. வசனத்தை இன்னொரு முறை படிக்கலாமா? The Lord is replying to you, my dear brother. என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு The பதிலளிக்கிறார். Lord is replying to you, my dear என் sister. அன்பு சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் பதில் This is கொடுக்கிறார். what he's saying. அவர் சொல்லுவது இதுதாங்க. என் சமூகம் உனக்குன்றதுக்கு பதிலா உங்க பேரை சொல்லிக்கோங்க.
எனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹalleluya. ஹalleluya. But my Bible has one more extra line. என்னுடைய பைபிள்ல கூடுதலா இன்னொரு வரி இருக்குங்க. Everything will be fine for you. எல்லாமே உனக்கு மிக இனிதாய் சுமூகமாய் இருக்கும். Hallelujah. ஹalleluya. Shall I look at you and say this morning? இன்று காலை உங்களையும் பார்த்து நான் My dear சொல்லட்டுமா? brother, my dear sister, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, everything will be fine for you. எல்லாமே உங்களுக்கு இனிதாய் சுமூகமாய் அமையும். Shall we look at the person sitting next to us? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து Just tell them, சொல்லுங்க அவங்கள பார்த்து, brother, சகோதரனே, everything will be fine for you. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா சுமூகமா அமையுங்க. அந்த சைடுல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, விசுவாசத்துடன் சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, உனக்கு ஆசீர்வாதம் வராது, உன் வாழ்க்கை அவ்வளோதான், நாசமாக போயிடுச்சு, நீ உருப்பட மாட்ட. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய கையிலையும் நம்ம வாயிலையும் கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் வார்த்தையை விசுவாசத்துடன் சொல்லுவோம். கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. ஒழுங்காக சொல்லலையா, இல்லை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு பத்தாது, இன்னும் சொல்லுங்க. நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். தட்டுங்க. ஹalleluya. Everything will be fine for you. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லுங்க. அழகா சொல்றார் பாஸ்டர் போஸ். ஹalleluya. Everything will be fine for you. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. Everything will be fine for you. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. From this day onwards. இந்த நாள்ல இருந்து Because we are going to claim this scripture. இந்த வசனத்துக்கு உரிமை பாராட்டுவோம். Everything will be fine for you. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா The Lord is saying, கர்த்தர் சொல்லுகிறார், Moses, மோசேயே, searching for someone. நீ ஒருவரை தேடுகிறாய் I am அப்பா. personally going to come. நானே நேர்ல வர போறேன். Because when I come, நான் வரும்போது everything else will come along. எல்லாமே சூப்பரா Everything will come along. எல்லாமே ரொம்ப நல்லா When இருக்கும். I come with you, நான் உன்னோடு வரும்போது I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் My dear தருவேன். wonderful friend, எனக்கு அன்பானவர்களே, wherever you're going, நீங்க எங்க போனாலும் you're going to work, நீங்க வேலைக்கு you're போறீங்களா, not going alone. நீங்க தனியா போலங்க. The presence of the Lord is coming with you. தேவ சமூகம் உங்களோடு கூடவே When வருகிறது. you're going to meet an officer, நீங்கள் ஒரு அதிகாரியை சந்திக்க that போகும்போது officer might be of a great position, அந்த அதிகாரி மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், very powerful ஒரு position. சக்தி வாய்ந்த பொறுப்பில் இருக்கலாம், They can make a big decision for you, உங்களுக்காக பெரிய பெரிய முடிவெடுக்கலாம் அவங்க. but you have a greater God. ஆனா உங்களுக்கோ You மிகப்பெரியதான have a தேவன் God உண்டு. who created that great அந்த man. பெரிய மனுஷனை உண்டாக்கின தேவன் So உங்களுக்கு when you go இருக்காரு. into that office, நீங்க அந்த அலுவலகத்துக்குள்ள போகும்போது say everything is going to be fine for சொல்லுங்க, me, எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா அமையும். because I am not walking alone. நான் தனியா நடக்கலங்க, His presence அவருடைய சமூகம் is coming with me. என்னோடு கூடவே When வருகிறது. you're sending your children or grandchildren out, உங்கள் பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளை நீங்கள் வெளியே அனுப்பும் போதும், or your husband or your wife, உங்கள் கணவரை மனைவியை வெளியே அனுப்பும் போதும், don't think, oh, I've gone, they've gone, I don't know how they'll come back. ஐயோ போயிட்டு இருக்காங்களே, எப்படி வருவாங்களோ தெரியலன்னு யோசிக்காதீங்க. Tell, no, they're going with the presence of the Lord. தேவ சமூகத்தோட அவங்க போறாங்கன்னு சொல்லுங்க. They're going with the presence of the Lord. தேவ சமூகத்தோட அவர்கள் The போகிறார்கள். presence of the Lord will give them தேவ rest. சமூகம் அவர்களுக்கு இளைப்பாறுதலை The தரும். Bible verse says, வசனம் சொல்லுகிறது, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hallelujah. Hallelujah. And everything will be fine. எல்லாமே ரொம்ப நல்லா You're going to இருக்கும். write an exam. எழுத பரீட்சை எழுத You're போறீங்களா, not writing alone. நீங்க தனியா எழுத The போறீங்க. presence of the Lord is with தேவ you. சமூகம் உங்களோடு கூட இருக்கிறதே. The presence of the Lord will hold your hands and write. கர்த்தருடைய சமூகம் உங்க கையை பிடிச்சு எழுதுங்க. You're going to meet the doctor. நீங்க மருத்துவரை பார்க்க You're போறீங்களா, not going alone. தனியா போல. The presence of the Lord will come with you. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட வருதுங்க. Wherever you go, நீங்க எங்க போனாலும் சரி, whatever you என்ன do, செஞ்சாலும் சரி, I want everyone to come with that realization. எல்லாரும் இந்த உணர்வுக்குள் வந்து விடுங்கள். No matter how difficult my surroundings might be, சுற்றுச்சூழல் எவ்வளவு கடினமானதா the இருந்தாலும் presence of the Lord, கர்த்தருடைய சமூகம் which gives me rest, எனக்கு இளைப்பாறுதலை is தரும். coming with me. அது என்னோடு கூட வருகிறது. Maybe in your house, ஒருவேளை உங்க வீட்ல there is lot of confusion ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். between the in-laws, நீங்க வாழ போன வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் between the in-laws. அந்த மாமனார் நாத்தனார் மருமகள் There might be confusion. குழப்பங்கள் இருக்கலாம். My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே I want to சகோதரியே, challenge you. சவால் விடுகிறேன். The presence of the Lord that is inside you உங்களுக்குள் இருக்கும் கர்த்தருடைய will சமூகமானது calm everybody down, எல்லாரையும் அப்படியே will அமைதியாக்கி bring விடும். peace to everybody, எல்லாருக்குள்ளேயும் சமாதானத்தை will தந்து bring விடும். joy to people around you. சுற்றி இருக்கிற மக்களுக்குள் மகிழ்ச்சியை வருவிக்கும். Hallelujah. ஹalleluya. Then Moses says, மோசே in சொல்லுகிறார், verse number 10, 10ஆம் வசனத்தில், no, verse number 18, 18ஆம் வசனத்தில், telling, then show me your presence, உம்முடைய சமூகத்தை show எனக்கு me your காண்பி. glorious presence. உம்முடைய மகிமையான I சமூகத்தை need எனக்கு your காண்பித்தருளும். presence. எனக்கு உங்க சமூகம் I வேண்டும். need your presence. உம்முடைய பிரசன்னம் எனக்கு I am வேண்டும். desperate for your உம்முடைய presence. பிரசன்னத்துக்காக ஏங்கி I don't தவிக்கிறேன். have time to read the rest of the points. மீதமுள்ள குறிப்புகளை படிக்க நேரம் இல்லை. Quickly, when you go through chapter 34, 34ஆம் வசனத்துக்கு அதிகாரத்துக்குள்ள the Lord is வந்துட்டீங்கன்னா giving him the commandments. கர்த்தர் அவருக்கு கட்டளைகளை He is கொடுக்கிறார். giving him another promise. அவருக்கு மற்ற வாக்குத்தத்தங்களை And அருளுகிறார். 34 verse number 8 it says, 34:8 சொல்லுகிறது, Moses immediately threw himself
on the ground and worship the Lord. உடனே மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். Can you imagine that posture? அந்த தோரணையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு He பாருங்க. experiences the presence of God. தேவ சமூகத்தை அனுபவிக்கிறார். He's so much thrilled by the presence. தேவ சமூகம் அளவுக்கு அதிக திகிலில் அவரை The குதூகலப்படுத்தி Bible verse விட்டது. says வசனம் சொல்லுது, he threw himself to the ground. உடனடியாய் தரை மட்டும் குனிந்தார். How many of us will throw ourselves to the ground? எத்தனை பேருக்கு அப்படி தரையில சாஷ்டாங்கமா விழ முடியும்? Maybe in church we cannot do that. சபையில அப்படி செய்ய முடியாதுதான். Maybe in your house. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ளே A lot of times Pastor Caleb and I, பல நேரம் பாஸ்டர் கலவையா when during our personal prayer, எங்கள் தனி ஜெப வேளைகளிலே we fall before the Lord. கர்த்தருக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்போம். Literally we fall before the Lord எழுத்தின்படி சாஷ்டாங்கமாய் கர்த்தருக்கு முன்பாய் because of விழுவோம். His awesomeness, அவருடைய மகத்துவ because பயங்கரத்தின் of His நிமித்தம், presence, அவருடைய பிரசன்னத்தின் நிமித்தம், because we know how unworthy we are எவ்வளவு அபாத்திரர்கள் நாங்கள் and என்று how அறிவோமே. holy He அவர் is. எத்தனை தூயர் என்று We fall அறிவோம். before the Lord கர்த்தருக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் and then விழுவோம். we worship God. அப்படியே கர்த்தரை ஆராதிக்கிறார். So when you are in a crossroad of knowing who that person is, அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் குறுக்கு சந்தியில் நீங்கள் நிற்கும் நேரத்தில் maybe you waited for a long time. நீண்ட நெடுங்காலம் காத்திருந்திருக்கலாம். As you worship the Lord, நீங்கள் கர்த்தரை பணிந்து the ஆராதிக்கும் Lord போது will slowly reveal that அந்த person. நபரை யார் என்று கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் Because as வெளிப்படுத்துவார். He comes with you, அவர் உங்களோடு வரும்போது I don't have time to go through what happens in Numbers chapter 21. என்னாகமம் 21 நடப்புகளை விவரிக்க நேரமில்லை. One of my favorite scriptures. எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் It talks about Heshbon, எஸ்போனை குறித்து about சொல்கிறது. Sihon and Og. அங்கே சீயோன் ஓகை குறித்து பார்க்கிறோம். Moses is going. மோசே போகிறார். He's trying to meet those great kings. அந்த மகாராஜாக்களை சந்திக்க போகிறார். They're trying to come against him. அவர்கள் மோசேயை But விரோதித்து Moses வருகிறார்கள். is not afraid ஆனா மோசே பயப்படவே because இல்லை. he knows அவருக்கு ஒன்று தெரியும். he is not going alone. அவர் தனியே போகவில்லை He's என்று going with the அறிவார். presence of the தேவ Lord. சமூகத்தோடு அல்லவா Quickly, I'll பயணிக்கிறார். read this verse and I'll finish. இந்த வசனத்தை படித்து Verse முடிக்கிறேன். number 21, verse 34 it says. 34:21 சொல்லுகிறது. Numbers 21:34. படிக்கவும் என்னாகமம் 21:34. It says the Lord said to Moses, கர்த்தர் மோசேயை நோக்கி do not be afraid of him, அவனுக்கு பயப்பட for வேண்டாம். I have handed him over to you. அவனை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். Do not be afraid of him. நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். Who is that one person who is coming against உங்களை you? எதிர்த்து வருகிற அந்த பெரிய ஒரு ஆள் யாருங்க? Who is that one person that is stopping your blessing? உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் யார்? Who is that one person who is stopping your promotion? உங்கள் உயர்வுகளை தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு நபர் Who யார்? is that one person that is stopping your inheritance? உங்கள் சுதந்திர வீதத்தை கிடைக்க கூடாமல் தடுக்கிற அந்த ஒரு நபர் Who யார்? is that one person that is defaming your name? உங்க பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத மனிதன் யார்? Who is that one person that is constantly coming against you? எப்பவுமே உங்களுக்கு எதிராகவே வந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர் யார்? The Lord is saying. கர்த்தர் The சொல்லுகிறார். Lord is saying, Moses, கர்த்தர் சொல்ற மோசேயே, I am with you. நான் உன்னோடு கூட My இருக்கிறேன். presence is with you. என் சமூகம் கூட இருக்குப்பா. Do not be afraid of நீ him. அவனுக்கு பயப்பட வேண்டாம். Oh, let's take the pen one more time. ஒரு முறை கூட பேனாவை If கையில் this is எடுப்போம். the situation you're facing, இதுதான் நீங்கள் சந்திக்கும் there is சூழ்நிலையானால் one person in your life உங்க வாழ்க்கையில ஒருத்தர் இருக்காங்க. who does not want you to prosper, நீங்க செழிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. who hates your favor, உங்கள் தயவை who வெறுக்கிறவன். cannot tolerate your favor, உங்க தயவை அவனால பொறுத்துக்கொள்ள who முடியவில்லை. knows God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறதை They அறிவான். know God is exalting you. தேவன் உங்களை உயர்த்துகிறதை அவன் They know அறிவான். God is fighting for you. உங்களுக்காய் தேவன் யுத்தம் பண்ணுகிறதை They அறிவான். know God is your defense. தேவன் உங்கள் பாதுகாப்பின் They அரண் என்று know God's அறிவார்கள். presence is with தேவ சமூகம் you. உங்களோடு இருக்கிறதை அறிவார்கள். They cannot tolerate it. அவர்களால் அதை சகித்துக் கொள்ள They do முடியவில்லை. their best. அவர்களால் ஆனதை They செய்து have sleepless nights. They plan very hard. தூக்கமில்லாத இரவுகளிலே உங்களுக்கு எதிராய் They want to திட்டமிடுகிறார்கள். spoil your உங்க name, பேரை கெடுக்க பார்க்கறாங்க. spoil your future, எதிர்காலத்தை கெடுக்க spoil your பார்க்கிறார்கள். blessing. உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்க Who is that பார்க்கிறார்கள். one person? அந்த ஒரு நபர் யாருங்க? Let us write that person's name here. அவங்க பேர் இங்க எழுதுங்க. The Lord says, கர்த்தர் do சொல்லுகிறார், not be afraid of that person, அவனுக்கு பயப்பட வேண்டாம். for I have handed him over to you. அவனை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். Oh, God is handing that person into your hands. அவனை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறாருங்க. So easy, my dear brother. அது ரொம்ப So லேசானது easy, சகோதரி. my dear sister. அவ்வளவு எளிது சகோதரியே. It can be a friend of your son, அது உங்க மகனுடைய நண்பனாய் or it இருக்கலாம். can be a friend of your husband. உங்கள் கணவருடைய நண்பராய் It இருக்கலாம். can be a friend of your father. அவர் உங்கள் தகப்பனுடைய நண்பராய் I don't know இருக்கலாம். why I'm saying this. நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கே Some of தெரியல. you in your உங்கள் families, குடும்பத்தில் சிலர் there are people சிலர் இருக்காங்க. who are trying to come and brainwash your family members அவர்கள் வந்து உங்கள் குடும்பத்தாரை மூளை செலவை and make செய்கிறார்கள். them do the wrong decision. தப்பான முடிவெடுக்க வைக்கிறாங்க. You don't have any ability to go and convince
your family member. உங்கள் குடும்பத்தாரை குழப்பும் ஒரு திராணியும் உங்களுக்கு இல்லை. Hallelujah. Hallelujah. You don't know what to do. என்ன செய்யணும் உங்களுக்கு Who தெரியல. will talk to my husband? ஐயோ யார் என் கணவரோடு Who will talk to பேசுவார்கள்? my boss? யார் என் எதிரிகளோடு Who will talk to பேசுவார்கள்? my brother? என் சகோதரனோடு யார் Who will பேசுவாங்க? talk to my wife? என் மனைவி கூட யாருங்க The Lord பேசுவாங்க? is saying, கர்த்தர் சொல்கிறார், that person who is troubling your family, உங்கள் குடும்பத்தை கலங்க பண்ணுகிற I அந்த have நபர், handed them over into your hands. அவர்களை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்து Because விட்டேன். the hand of the king is in the heart of the king is in the hand of the ஏன் Lord. ராஜாவின் இதயம் கர்த்தருடைய கையில் அல்லவா He இருக்கிறது. turns it ever whithersoever he அவர் wishes. தமக்கு சித்தமானபடி அதை Whoever திருப்புகிறார். is trying to slowly sneak into your peace, யார் யாரெல்லாம் மெதுவாய் உங்கள் சமாதானத்துக்குள் நுழைய the Lord பார்க்கிறார்களோ is handing them over into your அவர்களை hands. கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். Peace spoilers, இந்த சமாதானம் கெடுக்கிறவர்கள், peace disturbers, சமாதானத்தை நிலைகுலைய வைக்கிறவர்கள், peace stealers. சமாதானத்தை Oh, சூறையாடுகிறவர்கள், God is handing them into your hands. தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். My peace, என் my சமாதானம், peace, என் I சமாதானம் give unto you. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Just like Moses. மோசேயை போலவே Oh, the Lord gave those big mighty kings into the hand of Moses. அந்த வலிமையான ராஜாக்களை கர்த்தர் மோசேயுக்கு ஒப்பு Every கொடுத்தார். journey, எல்லா பயணமும், every opposition எல்லா that எதிர்ப்பும் Moses faced, மோசே the சந்தித்ததெல்லாம் presence of the Lord தேவ சமூகம் gave him favor, அவருக்கு தயவை gave him கொடுத்தது, victory. அவருக்கு ஜெயத்தை He தந்தது. became a person who caused fear to other people. மற்ற ஜனங்களை கதிகலங்க பண்ணுகிற People பயங்கரமாய் were வாழ்ந்தார். afraid of Moses. மோசே கண்டு மக்கள் They அஞ்சி were afraid of நடுங்கினார்கள். the God of Moses. அவர்கள் மோசேயின் தேவனுக்கு முன்பாய் Same கொலை thing is going to be your நடுங்கினார்கள். testimony. அப்படிதான் உங்க சாட்சி இருக்குங்க. People are going to be afraid of of your God. உங்கள் தேவனை குறித்து மக்கள் பயந்து All நடுங்குவார்கள். that Moses said. மோசே சொன்னதெல்லாம் Reveal your presence to me, Lord. உம்முடைய சமூகத்தை எனக்கு Reveal your வெளிப்படுத்துங்க. presence to me. உம்முடைய பிரசன்ன மகிமை எனக்கு As I'm வெளிப்படுத்துங்க. finishing today, நான் இன்றைக்கு நிறைவு maybe you're செய்கிறேன். anxious to know who that one person is. அந்த தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு நபர் யாருன்னு அறிய நீங்கள் Who is ஆவலோடு that person இருக்கலாம். who will bring my blessing? என் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறவங்க Who will யாரு? that person will go with me? என்னோடு கூட வர போகிற அந்த நபர் Who யாருங்க? is that person whom I will meet? நான் சந்திக்க போகிற அந்த நபர் யார்? The Lord is saying, கர்த்தர் சொல்லுகிறார், yes, I will bring that person. நான் உங்களை கொண்டு வருவேன்தாங்க. But before ஆனா that, அதுக்கு முன்னால my என் presence, சமூகம், my என் presence, பிரசன்னம், my என் presence சமூகம் is coming with உங்க you. கூடவே வருது. My dear friends, எனக்கு அன்பானவர்களே, His presence அவருடைய is சமூகத்தினால் going with உங்க you. கூடவே வருது. His அவருடைய presence சமூகம் is going with your family members. உங்கள் குடும்பத்தாரோடு கூடவே பயணிக்கிறது. Even if they make a wrong அப்படி decision, அவர்கள் தவறான தீர்மானம் the எடுத்திருந்தாலும் Lord's presence கர்த்தருடைய சமூகமானது will take care of அதை it. பார்த்துக் கொள்ளும். All we have to do நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் is abide in His அவருடைய rest. இளைப்பாறுதலில் The Lord தங்கியிருந்தால் told போதும். Moses, கர்த்தர் மோசேயிடம் my சொன்னார், presence will go with you. என் சமூகம் உன்னோடு Can we இருக்கும். have that 14th verse one more time? 14ஆம் வசனம் ஒரு முறை கூட My பார்ப்போமா? presence, Moses, மோசே, என் சமூகம், my presence will go with you. என் சமூகம் உனக்கு முன்னாலே And I செல்லும். will give you நான் rest. உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Everything will be fine for you. எல்லாமே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா. Everything will be fine for you. எல்லாமே உனக்கு மிக Because இனிதா I give you இருக்கும். rest. நான் உனக்கு The இளைப்பாறுதல் தருவேன். Lord is putting His rest upon you. கர்த்தர் தம்முடைய இளைப்பாறுதல் உங்கள் மீது You வைக்கிறார். can relax. நீங்கள் You அமைதியாய் can rejoice. ஓய்ந்து மகிழ்ந்து Oh, you can live in harmony. நீங்கள் ஏக இசைவில் சமாதானமாய் Do you வாழலாம். believe in the scripture? இந்த வசனத்தை Do நம்புறீங்களா? you believe in the இந்த scripture? வசனத்தை நம்புறீங்களா? Jesus said, இயேசு சொன்னார், come to me. என்னிடம் I will வாருங்கள். give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் Rest for தருவேன். everyone. எல்லாருக்கும் Rest for a இளைப்பாறுதல். little boy. சிறு பையனுக்கு Rest for இளைப்பாறுதல். all the grown-up வளர்ந்த ones. பெரியவர்கள் எல்லாருக்கும் Rest for இளைப்பாறுதல். the husbands. கணவருக்கும் Rest இளைப்பாறுதல். for the wives. மனைவிக்கும் இளைப்பாறுதல். Rest for the children. பிள்ளைகளுக்கும் Rest இளைப்பாறுதல். for the grandparents. பேர பெற்றோருக்கும் Everything இளைப்பாறுதல். you do, நீங்க செய்யற எல்லாமே you will walk in rest. இளைப்பாறுதலில் அமைதியாய் இருப்பீர்கள். Hallelujah. Your அல்லேலூயா. presence உம் சமூகம் is heaven to me. எனக்கு பரலோகம் Hallelujah. ஐயா. We're going to sing this beautiful English song. அருமையான ஆங்கில பல்லவியை பாடப் போகிறோம். It says, your presence, Lord, உம் சமூகம் ஆண்டவரே, is heaven to me. அது எனக்கு பரலோகம் ஐயா. Is all that I need. எனக்கு தேவையானது எல்லாம் அது மட்டும்தான். Moses says, மோசே சொல்லுகிறார், I need your presence. உம் சமூகம் எனக்கு Show வேண்டும். me your presence. சமூகத்தை எனக்கு Show காண்பியும். me. எனக்கு Show காண்பியும். me. காண்பியும் ஐயா. Show me. எனக்கு Let me காண்பியும். dwell in your presence. சமூகத்தில் நான் வாசம் Who பண்ணட்டும். is like the Lord கர்த்தருக்கு ஒப்பானவர் in யார்? all the earth? பூமி முழுவதிலும் Matchless love, ஈடிணையற்ற அன்பு, endless word. முடிவில்லாத பெருமதிப்பு, Nothing can compare. ஒன்றும் ஒப்பிட முடியாது. Nothing in this life. திக வாழ்வில் ஒன்றும், Nothing in this world. உலகில் இருக்கிற ஒன்றும், Nothing can compare. ஒன்றும் ஒப்பாகாத ஐயா. Oh, your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்துக்கு Who is இணை இல்லை. like the Lord? கர்த்தரைப் போல் யார் உண்டு? Matchless love. அப்படியே அவருடைய பிரசன்னத்தை நாடி Nothing in this world satisfies. Jesus, you're the cup. Jesus, you're the cup that won't run dry. Your presence, Lord. Your presence
is heaven. Oh, your presence, Lord. Your presence is heaven to me. Treasure. Treasure of my heart and of my soul. In my weakness. In my weakness, you are merciful. என் பலவீனத்தில் உம்முடைய கிருபை ராஜா. Redeemer of my past and present wrongs. Holder of my future. Holder of My my future is safe in your hands, Lord. எதிர்காலம் கையில் பத்திரமா இருக்கிறதப்பா. Your presence. is heaven to me. Oh, shall we all stand up? எழுப்பி நிற்கலாமா? Your உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். is heaven to me. Jesus. Your presence is heaven, Lord. Oh, Jesus. Oh, Jesus. சமூகம் எனக்கு இன்பம் ராஜா. சொல்லலாமா? உம்முடைய சமூகத்தால் நிரப்புங்க ராஜா. மோசே குழம்பி போயிருக்கும் போது, பயந்து போயிருக்கும் போது, திகிலாய் இருக்கும் போது, உம்முடைய பிரசனத்தை அனுப்பி நீரை அவரை இளைப்பாற செய்கிறீர். Oh, Jesus. Your presence, Lord. Oh, Jesus. Yes, Lord, your presence, Lord, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே. is heaven to me, அது Lord. எனக்கு பரலோக பாக்கியம் ஐயா. Hallelujah. ஹalleluya. Sometimes we might feel, சில நேரம் நம்ம இப்படி உணரலாங்க. I don't know if His presence is around me. அவருடைய பிரசன்னம் என்னை சுற்றிலும் இருக்கிறதானே I தெரியலையே. want to let you know, உங்களுக்கு கொண்டே சொல்லட்டும். He has never left you. அவர் உங்களை விட்டு விலகினதே He has இல்லையே. never, 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 never forsake you. இதுவரை ஒருபோதும் உங்களை கைவிட்டதே Whether you இல்லைங்க. feel it or not, உணர்றீங்களோ இல்லையோ His presence அவருடைய பிரசன்னம் is there everywhere you go. நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களோட Whatever கூடவே you இருக்கிறார். do. நீங்க என்ன செஞ்சாலும் He is with you. அவர் உங்களோட கூடவே இருக்கிறார். Even when you go through fire, நீங்கள் அக்கினியை கடக்க நேர்ந்தாலும், even when you go through water, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது it may look like you're drowning. நீங்கள் மூழ்கி கொண்டிருப்பது போல் தெரியும். His presence. ஆனால் அவருடைய பிரசன்னமோ All we need to do, செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். Lord, show me your presence. கர்த்தாவே பிரசன்னத்தை எனக்கு காண்பியும். Show me your presence. சமூகத்தை எனக்கு Show காண்பியும். me your presence. பிரசன்னத்தை எனக்கு That காண்பியும் I ஐயா. will dwell in your presence, Lord. பிரசன்னத்தை தங்கி வாசம் பண்ணுவேன் ஐயா. Oh, Jesus. ஓ இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya. Your presence is heaven, Lord. Oh, yes. சமூகம் எனக்கு போதும் ராஜா. சமூகம் எனக்கு இன்பம் ராஜா.
எல்லாமே மிக இனிதாய் அமைய Oh, you போகிறது. are such a loving God. இவ்வளவு அன்பான தேவன் எங்களுக்கு In இருக்கிறீரே. spite of the weakness, எவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும், in spite of Moses' weakness, மோசேயின் பலவீனத்தின் மத்தியிலும் in கூட, spite of our weakness, எங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் கூட you still love us so இன்னும் much. எங்களை இவ்வளவு அதிகம் Your நேசிக்கிறீர்கள். love never changes. உங்க அன்பு மாறுறதே இல்லை. We love you, we thank you. நாங்கள் உம்மை நேசித்து We நன்றி commit this சொல்லுகிறோம். entire month. முழு மாதத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, let amazing things happen in the lives of your people. உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் As ராஜா. you're fighting our battles, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி போராடும் போது, as you're going to bring that person நீர் அந்த நபரை கொண்டு வரும்போது, this month, இந்த மாதத்திலே, this month, இந்த மாதமே that person அந்த நபர் who is going to be the help, உதவியாய் இருக்க who போகிற is அந்த going to நபர், be the solution, தீர்வாய் இருக்க போகிற who is நபர், going to be the answer. பதிலாய் இருக்க போகிற அந்த நபர், Lord, we praise you. முன்கூட்டியே உமக்கு We துதிக்கிறோம் ஐயா. thank you முன்னமே நன்றி சொல்லி for all விடுகிறோம். the favor. எல்லா தயவுக்காக நன்றி Cover us சொல்லுகிறோம். with your precious blood. பிள்ளையரை பெற்ற இரத்தத்தால் எங்களை Also, we want மூடிக்கொள்ளும். to remind that scripture you gave us. நீர் எங்களுக்கு தந்த வசனத்தை Numbers ஞாபகப்படுத்துகிறோம். 21:34. என்னாகமம் Do not 21:34. be afraid of him. நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாம். I have given him into your நான் hands. அவனை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். Thank you for this promise. இந்த வாக்குரைக்கு நன்றி Let அப்பா. your people walk in victory. உம்முடைய மக்கள் வெற்றியில் Let your people நடப்பார்களாக. walk in peace. சமாதானத்துக்குள் Let your நடப்பார்களாக. people walk in rest. மன நிம்மதியில் We நடப்பார்களாக. give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே In செலுத்தி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென். ஆமென்.